அதிகாலையில் பாலனை தேடி செல்லுவோம் நாம் யாவரும் கூடி, அந்த இடையும் குடில் நாடி தேவ பாலனை பணிந்திட வாரி 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 ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கோடி ஆசீர்வதிப்பாராக. இன்றைய செய்திக்கு நாம் போக போகிறோம். ஆமென். எத்தனை பேர் செய்தி கேட்க ஆவலாக இருக்கீங்க? இது அப்பாவோட வார்த்தை. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த பைபிள் எப்படி நம்ம கையில் கிடச்சிச்சின்னு நான் உங்களுக்கு சொன்னால் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. இந்த பைபிள் சும்மா சில நாள் எழுதுனது கிடையாதுல்ல, சில மாதம் எழுதுனது கிடையாது, சில வருஷம் எழுதுனது கிடையாது. ஏறக்குறைய 3000 வருஷமாக எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். எத்தனை வருஷங்க? ஆதாமோட வரலாறு ரெக்கார்ட் பண்ணி மோசஸ் கையில் வந்து சேர்றதுக்கு 1000 வருஷம் மோசே எழுதுறார். ஆதியாகமம் சொல்லுங்க. சூப்பர், வெரி குட். இந்த 5 யார் எழுதுனது? மோசே. எக்ஸலண்ட்டான வேர்ஷன். இன்றைக்கி பூமியில் கோடிக்கணக்கான புஸ்தகங்கள் எழுதுது. இந்த மாதிரி ஒன்று பவர்ஃபுல்லான வார்த்தைகள். உங்களுக்கு லைஃப்பில் பவர் வேணும்னா பைபிள் பிரித்து படித்து பாருங்கள். டக்குன்னு பவர் வேணும். என்ன பவர் வேணும் உங்களுக்கு? வியாதியை விரட்டுறதா? ஸ்பாட்லேயே கிடைக்கும். சாத்தானை விரட்டுறதா? ஸ்பாட்லேயே கிடைக்கும். கடனை விரட்டுறதா? உடனே கிடைக்கும். பயத்துலேருந்து வெளியே வரத்துக்கா? உடனே கிடைக்கும். தைரியமாக வாழறதுக்கு உடனே கிடைக்கும். பரலோகம் போகிறதுக்கா? அப்போவே கிடைக்கும். ஹல்லேலூயா. மோசஸ் கையில் வந்து சேர்றதுக்கே 1000 வருஷம் அழகாக ரெக்கார்ட் பண்ணிட்டார். இன்றைக்கி சர்ச்சில் காலையிலேருந்து எல்லாரும் நினச்சி நம்மளை எழுத சொன்னால் நம்ம எழுதுவோம் பாருங்கள். ஐயோப்பா,
அவ்வளோ எக்ஸலண்ட்டாக அதை எடுத்து பகுத்து தொகுத்து மோசே கொடுத்தார். அது வரைக்கும் வாய் வழி பைபிள். அந்த காலத்து பீப்புளெலாம் ரொம்ப இன்டெலிஜென்ட்டு. மொத்தத்தையும் மனப்பாடமாக வச்சுருப்பாங்க. பைபிள் ஃபுல்லாக மனப்பாடமாக தெரியும். அது அப்படியே மோசே எழுத்து வடிவில் கொண்டு வந்தார். அன்றைக்கி நம்ம டிஜிட்டல் வெர்ஷனில் வந்துட்டோமா? டிஜிட்டல் வெர்ஷனில் எழுத்து வடிவத்தில் மோசே, பிறகு எஸ்ரா, பிறகு நெகேமியா, நிறைய ஹீப்ரூ ஸ்காலர்ஸ் 40 பேர் எழுதியிருக்காங்கங்க. எத்தனை பேருங்க? 66 புஸ்தகம். 3000 வருஷமாக எழுதியிருக்காங்க. ஒருத்தர் பார்த்ததில்ல, ஒருத்தர் சாப்பிட்டா மாதிரி ஒருத்தர் சாப்பிட்டதில்ல, ஒருத்தர் வாழ்ந்த ஊரில் இன்னொருத்தர் வாழ்ந்ததில்லை, ஒவ்வொருத்தர் வாழும்போது ஒரு ராஜா, இன்னொருத்தர் வாழும்போது ஒரு ராஜா. ஆனால் ஒரே மெசேஜ் தான் சொன்னாங்க. என்ன தெரியுமா? இந்த பூமிக்கு ஒரு ரட்சகன் தேவை என்பது எழுது. நமக்கு மட்டும் இல்லை, எதுக்கு? மொத்த பூமிக்குமே, இந்த மொத்த பூமியுமே காப்பாற்ற ஒருவன் தேவை. அந்த ஒரு நபர் தேவை. அந்த ஒரு நபர் மிருகங்களுக்கோ பறவைகளுக்கோ எல்லாருக்கும் தேவை. அதை காட்டிலும் மனிதர்களுக்கு அவசியம் என்பதை சொன்னார்கள். சொன்னவங்க அவர் ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொன்னாங்க. இருக்கிறவர் மரியாள் வயிற்றில் ஒரு கன்னி பெண் வயிற்றில் கணவனை புருஷனை ஏறெடுத்து கூட பார்க்காத ஒரு வயிற்றிலே பிறப்பாள் என்றும் சொன்னாங்க. அவர் பிறக்கிறவர் 33 ஆண்டுகள் இந்த பூமியில் வாழ்ந்து மனிதனுக்காக தேவாட்டுக்குட்டியாய் வந்து மனிதன் பாவத்துக்காக செத்து போவார் என்பதையும் சொன்னார்கள். சாகடிக்கப்படுவார், கொலை செய்யப்படுவார் என்பதும் சொன்னாங்க. செத்து போய் ஊராக எழுவார்னு சொன்னாங்க. அதெல்லாம் நடந்துச்சிங்க. ஒருத்தர் நடக்கும்னாரு, ஒருத்தர் வராருனாரு, ஒருத்தர் வந்துட்டாருனாரு, ஒருத்தர் போயிட்டாருனாரு, ஒருத்தர் செத்துட்டாருனாரு, ஒருத்தர் உயிராகிச்சாருனாரு, ஒருத்தர் போயிட்டாருனாரு, சர்ச்சை உருவாயிச்சினாரு, திரும்பி வருவார்னு ஒருத்தர் சொன்னார். அவர் தான் யோவான். பைபிள் முடிஞ்சிச்சு. 66 புஸ்தகம். உலகத்தில் எத்தனை மன்னர்கள் தோன்றினார்களோ அத்தனை மன்னருக்கும் ஒரு எண்ணம், நான் தான் ராஜா, நான் தான் ராஜா, நான் தான் ராஜா. ஆனால் பூமியில் ராஜான்ற பதவி எவ்வளோ நாள் உயிராகிறாங்களோ அவ்வளோதான், எவ்வளோ நாள் பதவியில் இருக்கிறாங்களோ அவ்வளோதான். ராஜா என்ற பதவி இயேசுக்கு மட்டும்தான் உண்டு என்பதை ஞானிகள் சொன்னார்கள். வான சாஸ்திரிகள் அன்றைக்கு யூதேயா நாடு முழுவதையும் ஆட்சி செய்து கொண்டிருந்த ஏரோது என்கிற ஒரு மன்னனுடைய மாளிகையில் சென்று கேட்டார்கள், யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கேனா? யூதருக்கு ராஜாவாய் முடிசூட்டப்பட்டவர் எங்கன்னு சொல்ல என்னவா? பிறக்கும் போதே ராஜா அப்படின்றதை வெளிப்படுத்தினாங்க. ஞானிகள் கேட்குறது யாரோ அறிவில்லாதவர்கள் அல்ல, வான சாஸ்திரிகள், த மோஸ்ட் எக்ஸலண்ட் அண்ட் இன்டெலிஜென்ட் பீப்புள். ஏரோது கதி கலங்கினான் என்று வசனம் சொல்லுகிறது. ஆமேன். அந்த இயேசுனுடைய பிறப்பு தான் இந்த கேரல்ஸ் நம்ம கொண்டாடுறோம். சும்மா ஏதோ பாட போல உங்கள் ராஜாவை பற்றி பாட போகிறீங்க. இந்த பைபிள் பற்றி சொன்னேன். இந்த பைபிள் எடுத்து கண்ணில் ஒத்திக்கணும். லைஃப்பில் எதை படித்து முடித்தோமோ இல்லையோ இதை படித்து முடிச்சிடணும். எதை பார்க்குறோமோ இல்லையோ அதை திறந்து பாருங்கள், முறைச்சி பார்த்துக்கிட்டே இருங்க. பைபிள் பிரிங்க தங்களை பிரித்து பார்த்துக்கிட்டே இருங்க. என்ன தான் சொல்லுது? ஏன் கூட பேசுகிறேன். எனக்காக கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை. எனக்காக 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 எந்த அளவுக்கு இந்த வேதத்தை சொந்தம் கொண்டாடுகிறீர்களோ வேதம் உங்களை சொந்தம் கொண்டாடும். வேதம் உங்களை சொந்தம் கொண்டாடினால் இந்த வேதம் உங்களை பரலோகம் கூட்டி கொண்டு போய் சேர்க்கும். ஆமேன். எந்த மன்னர்கள்லாம் ராஜாவாகிறாங்களோ அவங்களுக்கு ஒரு சேலஞ்சு இருக்குது. என்னன்னா, அவங்கள பார்த்து இந்த உலகம் சொல்லும், நீ இன்றைக்கி தான் ராஜா, நாளைக்கு நீ கிடையாது. நாளைக்கு அவன் ராஜானா அவனை காலி பண்ணுவாங்க, இவன் ராஜானா அவனை காலி பண்ணுவாங்க. இயேசுன்னு ஒரு ராஜா இருக்காருன்னதும் அது யார் சொன்னது? பைபிள். உடனே பைபிள் அழிக்க பார்ப்பான். நேபுகாத்நேச்சார் காலத்துலேயும் அதான் நடந்துச்சு, கிரேக்க காலத்துலேயும் நடந்துச்சு, ரோமர்கள் எல்லாரும் பைபிள் அழிக்க பார்ப்பாங்க. ஆனால் இந்த யூதர்களுக்கு தெரியும் இந்த பைபிள் ஒரு உன்னதமான பொக்கிஷன்னு. பல பேர் செத்து போயிட்டாங்க, ஆனால் பைபிளை காப்பாற்றி வச்சுட்டாங்க. அதில் குறிப்பாக இந்த கும்ரான் குகைகள் என்று சொல்கிற சவக்கடல், டெட் சி பக்கத்தில் மெடிட்டேரியன் சி, மத்திய தரைக்கடல், ஒரு பக்கம் இஸ்ரேல் ஒரு பக்கம் எகிப்தெலாம் இருக்கிற அந்த மத்திய தரைக்கடல் பகுதியில் டெட் சீன்னு ஒன்று இருக்குது, சவக்கடல். இந்த சவக்கடலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அந்த கடலில் நீங்கள் விழுந்தீங்கன்னா மிதப்பீங்க, உள்ளே போக மாட்டீங்க, அவ்வளோ உப்பு, எல்லாம் மினரல் சால்ட்ஸ், உன்னதமான விலை உயர்ந்த உப்பு. அந்த தண்ணியை வடிகட்டி அதனுடைய தாது பொருட்களை இஸ்ரேலும் விற்கிது, எகிப்தும் விற்கிது. கோடீஸ்வரராக ஆகிறாங்க, பிஸ்னஸாக போகுது. அந்த சவக்கடல் பக்கத்தில் நூற்றுக்கணக்கான குகை, சும்மா ஏழைகள் வசிக்கிற குகைகள், ஏதோ மிருக ஜீவங்கள் இருக்கிற குகைகள் அப்படின்றது போல் ஒரு நினப்பு. 1948ஆம் ஆண்டு இஸ்ரேல் சுதந்திரம் வாங்குறது. நம்ம நாடு எப்போ சுதந்திரம் வாங்குச்சு? 1947.
இஸ்ரேல் 48, நம்மளோட ஒரு வருஷம் ஜூனியர். சுதந்திரம் வாங்கின இஸ்ரேலில் அப்போ தான் வெளியிலேருந்துலாம் மக்கள் போய் குடி பயிர்றாங்க. இஸ்ரவேலர்கள்லாம் வாங்க அப்படின்னு அறிக்கை விட எல்லா நாட்டில் இருக்கிற ஜனங்களும் இஸ்ரேலில் லேண்டை வாங்கிட்டு, பூமியை காசு கொடுத்து வாங்கிட்டு, இல்லைனா கவர்மெண்ட்டு கொடுக்குற ஸ்கீமில் உள்ளே போய் குடியேறும்போது ஆடு மேய்க்கிற மக்களில் யாரோ சில பசங்க, சில சிறு பிள்ளைகள் ஆடு மேய்த்து கொண்டு இந்த கும்ரான் குகைகள் பக்கம் போகும்போதுன்னா குகை மாதிரி இருக்கேன்னு கல்லுகளை எடுத்து உள்ளே விடும்போது ஏதோ பானை உடைகிற சத்தம். சரி, பழமையான ஊராச்சே, இல்லை தாவீது ஆபிரகாம் காலத்து ஊராச்சே, எதனா கோல்டு சில்வர் இருக்கும்னு மக்களெல்லாம் கூட்டி கொண்டு போனால் கோல்டு சில்வர்லாம் இல்லை, சிலிண்டர் வடிவத்தில் பானைகள் செய்யப்பட்டிருக்குது. ஃபுல்லாக உள்ளும் புறமும் கீழ் பூசப்பட்டிருக்குது. ஒரு பாசை கரப்பாம்பூச்சி எந்த மைக்ரோபியல் ஏஜென்ட்டும் உள்ளே போகக்கூடாத அளவுக்கு அப்படி செஞ்சு உள்ள இந்த தோல் சுருள்களை வைத்து விட்டு. ஆமேன். அந்த கும்ராம் இன மக்களை பற்றி போய் படித்தா தெரியுது, ஒருத்தர் கூட உயிராக இல்லை, எல்லாரையும் சாவடிச்சிட்டான். ரோம மன்னன் தீத்துராயன் லாஸ்ட்டாக வந்து சாகடிச்சு தேடி தேடி தண்டு காமிச்சான். எல்லாரும் செத்துட்டாங்க, அவங்க பிள்ளைங்க செத்துட்டாங்க, அவங்க சொத்து அழிஞ்சிச்சு, அவங்க வீடு அழிஞ்சிச்சு, வாசல் அழிஞ்சிச்சு. அவங்க பெயர் பதிக்கப்பட்ட அந்த சிலிண்டருக்குள்ள உங்கள் மோசே எழுதின ஆகமங்கள், உங்கள் எஸ்ரா எழுதின ஆகமங்கள், உங்கள் நெகேமியா எழுதின ஆகமங்கள், உங்கள் சாமுவேல் எழுதின ஆகமங்கள், உங்கள் தாவீது ராஜா எழுதின ஆகமங்கள், உங்கள் சாலமோன் ராஜா எழுதின ஆகமங்கள், உங்கள் யோவான் ஸ்நானகனை பற்றின வரலாறு எல்லாம் அங்கே கிடச்சிச்சு. 1-2 காப்பி கிடைக்கல, 1000 கணக்கில் கிடச்சிச்சு. யார் யாரெல்லாம் பைபிள் வாய் வழியாக வந்த கதை என்று சொன்னார்களோ அவர்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக, ஆமேன், 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக, அதற்காட்டிலும் ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக 3000 4000 வருடம் பழமையான வேத சுருள்கள். ஹல்லேலூயா. சும்மா இல்லை இந்த பைபிள். ஆமேன். நம்ம கையில் இருக்கிற பைபிள் எப்படி வந்துச்சுன்னா செப்டூஜென்ட் வெர்ஷன். ஜீசஸ்க்கு முன்னாடியே ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி தாட்டு வந்துருச்சு. ஹீப்ரு மொழியை அழிக்க பார்க்குறான். ஏன்னா அந்த மொழியில் என்ன இருக்குது? பைபிள். எல்லாருமே வரவன் போகிறவன் வளரலாம். அடுத்தது பைபிளும் அழிக்க பார்க்குறான். யோசிச்சாங்க வேத வல்லுநர்கள், 70 ஸ்காலர்ஸ், ஹீப்ரூ ஸ்காலர்ஸ். எத்தனை பேருங்க? மறந்துடக்கூடாது, வரலாறு எல்லாம் பைபிளும் கையில் கிடையாது, புரிஞ்சுக்கணும். பைபிள் நம்ம கையில் கிடைக்கிறதுக்கு நம்ம தகுதி இல்லாத மக்கள், சத்தியமாக தகுதி இல்லாத மக்கள், 1% கூட தகுதி இல்லாத மக்கள். இது அவங்களோட பைபிள், இது யூதர்களோட பைபிள், இது அவங்களுக்காக காப்பாற்ற ஆண்டவர் வந்தார். இந்த இயேசுன்ற உங்கள் ராஜா வந்த பிறகு தான் உங்களையும் என்னையும் காப்பாற்ற உயிர் கொடுத்தார். இல்லைன்னா உங்களுக்காக எனக்காக பரலோக கதவு திறக்காது. அது ஆபிரகாமுக்காக திறக்கும், தாவீதுக்காக திறக்கும், நமக்காக திறக்காது. உங்களுக்காக கதவு திறந்த ஒரே ரட்சகன் இயேசு ராஜன். அதனால தான் அந்த ராஜனை கொண்டாடுறோம், அதனால தான் அவரை புகழறோம், அதனால தான் அவர் பிறந்தனால நம்ம பிறந்தநாளோட பெஸ்ட்டாக கொண்டாடுறோம். ஹல்லேலூயா. என் பிறந்தநாள் கூட நான் அவ்வளோ கேக் சாப்பிட்டதில்லை, சத்தியமாக சொல்கிறேன். என் ராஜாவோட பிறந்தநாளுக்கு தான். அவரோட பிறந்தநாளே இன்னும் வரல, இதுக்கு முன்னாடியே விதவிதமாக சாப்பிட்றோம். அது அவருக்கு தகுதி. ஆமேன். இயேசு ராஜாவை பற்றி பேசிக்கொண்டு வந்தேன். அந்த தோல் சுருள்கள் எல்லாம் கிடைத்து விட்டது. இயேசுனுடைய பிறப்பை பற்றி இந்த செப்டூஜென்ட் வெர்ஷன், ஜீசஸே பிறக்கிறதுக்கு 300 வருஷத்துக்கு முன்னாடி 70 வேத வல்லுநர்கள் யோசித்தாங்க, இந்த பைபிள் ஹீப்ரூலே இருந்தால் அழிச்சிருவானுங்க போல். இன்றைக்கு உலகத்தில் டாப் மோஸ்ட் மொழியாக இருக்கிறது கிரேக்க மொழின்னு 70 பேர் பைபிளை கிரீக் வெர்ஷன் கொண்டாண்டாங்க. கொண்டாடி பிரபுக்கள் கையில் கொடுத்துட்டாங்க, ராஜாங்கங்களில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. இப்போ நீ ஹீப்ரூ அழிச்சா கூட எது அழியாது? கிரேக் அழியாது. அப்புறம் வந்தாங்க கிரேக்க அழிக்க பார்க்குறியா, லத்தீனில் கொண்டு வந்தாங்க, லத்தீன் மொழி. இன்றைக்கி நீங்கள் போப் ஆண்டவரோட அங்கெல்லாம் ஆலயத்துக்கு போனீங்கன்னா லத்தீன் மொழி வெர்ஷன் இருக்கும், பழைய பண்டக பைபிள் இருக்கும். ஆமேன், ஆமேன். 1611 வருஷத்தை மறக்காதீங்க. நம்ம சர்ச்சி 611ல் எந்த வருஷத்தை மறக்காதீங்க? 1611. கிங் ஜேம்ஸ், பிரிட்டன், இங்கிலாந்தினுடைய அரசர் கிங் ஜேம்ஸ் 1611ல் எல்லா பைபிளையும் ஒன்று திரட்டி உங்கள் கையில் இருக்கிற கிங் ஜேம்ஸ் வெர்ஷனை ஆங்கில வடிவத்தில் கொடுத்தார், அரசு செலவில். ஆமேன். இவ்வளோ தூரம் தாண்டி வந்து இன்றைக்கி இந்த பைபிள் உங்கள் இயேசு உங்கள் தாய்மொழியில் உங்கள் பக்கத்தில் உங்கள் வீடுகள் தோறும் வருகிறார். அல்லேலூயா. லைஃப்பில் ரொம்ப உன்னதமான ஒன்று தாய்மொழின்னு சொல்லுவாங்க. ஆமேன். இப்போ தெரியாது, உடம்பு சரியில்லாதப்போ ஹாஸ்பிட்டலில் போய் படுத்திங்கன்னா உங்களை ஒரு வெள்ளைக்காரன் வந்து தொட்டு ஹேவ் இஸ் யுவர் பெயின்னான்னா ஐயோ அப்படின்னு பயம் வரும். சைனாவில் எங்கன்னா போய் மாட்டின்னு உடம்பு சரியில்லாமல் போனீங்கன்னா அந்த டாக்டர்கள் எப்படி பதில் சொல்லுவீங்க? தமிழில் அந்த நேரத்தில் உடம்பு நல்லா இருக்கா அப்படின்னு ஒரு நபர் கேட்டால்
இந்த புஸ்தகம் இல்லைன்னா ஜீசஸ் பற்றி எதுவுமே தெரியாது. இந்த ஜீசஸை பற்றி நான் சொல்கிறேனே அதை விட நல்லா இந்த புஸ்தகம் சொல்லும். இந்த ஜீசஸை பற்றி இந்த யூடியூப் சொல்லுத அதை விட இந்த புஸ்தகம் நல்லா சொல்லும். இந்த புஸ்தகத்தை அதிகமாய் படிக்க வேண்டும். ஆமென். படிக்கலாமா? மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் என்னுடைய தியானம். ஓகே, இன்றைய செய்தியினுடைய தலைப்பு த பவர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமை. உலகத்தில் நிறைய மகான்கள் தோன்றினார்கள், பணக்காரர்கள் தோன்றினாங்க, ரிச் பர்சன் ஆனாங்க, மேதைகள் ஆனார்கள், ஞானிகள் ஆனாங்க, பலம் உள்ளவர்கள் ஆனார்கள், பராக்கிரம் உள்ளவர்கள் ஆனார்கள், எல்லாம் ஆனார்கள். ஆனால் இயேசு மாத்திரம் வல்லமை படைத்தவராயிருந்தார். ஹல்லேலூயா. சிலர் ஞானியாக இருந்தாங்க, அறிவாளியாக இருந்தாங்க, பணக்காராக இருந்தாங்க, ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, ஃபைட்டராக இருந்தாங்க, பாலிட்டிஷியனாக இருந்தாங்க, எல்லாமே இருந்தாங்க. ஆனால் இயேசு மட்டும் எப்படி இருந்தார்? வல்லமை உள்ளவராய். அந்த வேர்டு என்னதுங்க? இயேசு வல்லமை உள்ளவராய் இருந்தார். ஜீசஸ் வாஸ் பவர்ஃபுல். ஆமென். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு புயல் வந்துச்சு. அந்த புயல் பேர் என்ன பேருங்க? டிட்வா புயல். இந்த டிட்வா புயல் எங்கே டிட்வா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க, ஸ்ரீலங்காவில் போய் கேட்டிருந்தீங்கன்னா சொல்லுவாங்க. பாதிக்கப்பட்டுச்சு இல்லை? ஒரு விஷயம், இயேசு தன் சீஷர்கள் 12 பேர்களோடு கூட சின்ன படகில் கடலில், கலிலேய கடலில் போய் கொண்டிருக்கிறார். டிட்வா புயலை விட அதிக வீரியம் உள்ள புயல் வந்து அவர்களை வீழ்த்த நினைத்தது. பூமியில் இருக்கும்போதே புயல் நம்மளை ஒரு வழி பண்ணுது. கடலில் இருந்தார்கள். படுத்திருந்த இயேசுவை அலறி அடித்து கொண்டு எழுப்பினார்கள். எழுந்து நின்று ஒரு வார்த்தை சொன்னார், கடலே இறையாதே, காற்றே அமைதலாயிரு என்றார். ஒரு காற்றே அமைதலாயிரு. கடலே, காற்றுக்கு ஒரு கட்டளை, கடலுக்கு ஒரு கட்டளை. அப்படியே நிசப்தமானது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அந்த இயேசு தான் உங்கள் இயேசு. இந்த பைபிள் வாயிலாக உங்ககிட்ட இருக்கிறார். ஆவியா உங்கள் பக்கத்தில் அமர்ந்து கொண்டு. இந்த இயேசு கையில் பவர் இருக்குது. உங்களுக்கு எப்போல்லாம் வேணுமோ அவர் காலில் விழுந்தீங்கன்னா தாம் பவரில் உங்களுக்கு கொஞ்சம் கொடுப்பார். தாம் பவர் கொடுத்து உங்களை காப்பாற்றுவார். நீங்கள் காற்றை அதட்ட வேண்டாம், உங்களுக்காக உங்கள் இயேசு அதட்டுவார். நீங்கள் கடலை அதட்ட வேண்டாம், உங்களுக்காக உங்கள் இயேசு அந்த கடலை அதட்டுவார். இயேசுவினுடைய வல்லமை என்கிற தலைப்பில் பேசிக்கொண்டிருக்கிறோம். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள், இயேசுவின் வல்லமை. சொல்லுங்கள், இயேசுவின் வல்லமை. ஆண்கள்லாம் சொல்லுங்கள், சகோதரிகள்லாம் சொல்லுங்கள், சின்ன பிள்ளைங்களாம் சொல்லுங்கள், இயேசுவின். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? ஆமென். The power of Jesus Christ. பார்க்கலாமா ஜீசஸோட பவரை? பைபிள் தான் படிக்க போகிறோம். பைபிள் தான் அதை பற்றி சொல்லுது. வரலாற்று புஸ்தகங்கள்லாம் ஏதோ சொல்லுது, ஆனால் பைபிள் சொல்கிறது தான் உண்மை. பார்க்கலாமா? 3 பவர் பற்றி படிக்க போகிறோம். த பவர் டு forgive, மன்னிக்கும் வல்லமை. இரண்டாவதாக த பவர் டு ஹீல், சுகமளிக்கும் வல்லமை. மூன்றாவது த பவர் டு கால், அழைக்கும் வல்லமை. 3 வல்லமை. பவர் டு forgive, பவர் டு ஹீல், பவர் டு கால். தமிழில் சொல்லிடலாமா? மன்னிக்கும், சுகப்படுத்தும், அப்புறம் 3 வல்லமை தான். முதல் வல்லமை மன்னிக்கும் வல்லமை. அதை நாம் மார்க் 2ஆம் அதிகாரத்தில் படிக்கும். மார்க் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சில நாட்களுக்கு பின்பு கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு. ஒரு வார்த்தையாக படிக்க போகலாம். கப்பர்நகூம்ன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். கப்பர்நகூம் என்பது ஒரு ஃபிஷிங் சிட்டி, ப்ராஸ்பரஸ் ஃபிஷிங் வில்லேஜ். ஆமீன். ட்ரேடு, வணிகம் என்று சொல்வார்கள். வணிகம்னா பிஸ்னஸ், மார்க்கெட் இல்லை? இன்றைக்கி பெரிய பெரிய மார்க்கெட் பேர்லாம் சொல்லுங்கள். சென்னையில் கோயம்பேடு இல்லை, வேறு. அது வந்து ரோடு வழியாக வந்தா, ட்ரெயின் வழியாக வந்தா எக்மோரு சென்ட்ரல், கரெக்டாக? விமானம் வழியாக வந்தால் உங்கள் ஏர்போர்ட். இந்த ரோட்டில் வருதில்ல, அதை விட பல மடங்கு அதிகமாக ட்ரெயினில் வருது. ஆனால் அவங்க காட்ட மாட்டாங்க, அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதை விட அதிகமாக விமானத்தில் வருது. கார்கோ அதை விட அதிகமாக கப்பலில் வருதா? கண்டெய்னர் லாரிலாம் எது நோக்கி போகுது? அன்னைக்கு இந்த கப்பர்நகூம்ன்ற வில்லேஜ் கடற்கரை, ஆமேன், கலிலேய கடல் ஓரம் உள்ளது. பயங்கரமான வணிகம் நிறைந்த இடம்,
பிஸ்னஸே அன்றைக்கி கடல் ஓரத்தில் தான். ஏன்னா ரோடுவேஸ் கிடையாது, ரயில்வேஸ் கிடையவே கிடையாது, ஏர்வேஸ் சுத்தமாக கிடையாது. இயேசு வாழ்ந்த காலத்தில்னா தான் கடல் மார்க்கம். எகிப்திலேருந்து ஐரோப்பாவுக்கு சரக்கு கப்பல்கள் போகிறதும் வர்றது. அவங்க எகிப்து ரொம்ப செழுமையான ஊர், நைல் நதி ஓடுற ஊர், ஏறக்குறைய 1000 கிலோமீட்டருக்கு மேலே ஓடுற ஒரு நதி நைல் நதி. அவ்வளோ பெருசு இந்த நைல் நதி, ஃபுல்லாக ஃபர்டைல் பெரிய நதி நைல் நதி. அதனால் அரிசி, பருப்பு, புளி, எண்ணெய் எல்லாமே அவனுங்க எகிப்துலேருந்து ரோமுக்கு ஐரோப்பாவுக்கு எடுத்துகிட்டு போவானுங்க. போகிற வழியில் கப்பல் அங்கே நடுக்கடலில் நிற்கும். இப்படி கப்பர்நகூமுக்கு வந்து ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ்லாம் சாப்பிட்டு போகிற ஒரு சிட்டி தான் என்னது கப்பர்நகூம். பிஸி ட்ரேட் போர்ட். பெரிய கப்பல்லேருந்து சின்ன படகுகள் வழியாக ஜனங்க வர்றது, பிஸ்னஸ்மேன் வர்றது போகிறதெல்லாம் நிற்கிற ஒரு ஊர் தான் கப்பர்நகூம். ஆக ஜீசஸ் இந்த கப்பர்நகூமை சூஸ் பண்ணி கப்பர்நகூம் போகிறார். அல்லையா? அங்கே ஜீசஸ்க்கு சர்ச்சு இல்லை, நம்மள மாதிரி இப்போ ஓஎம்ஆரில் சர்ச்சு இல்லை, ஒரு வீடு தான் வாடகை எடுத்து நடத்தது போல் ஜீசஸ் ஒரு வீட்டில் போய் ஒரு ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணுறார். புரிஞ்சிச்சா? இப்போ மறுபடியும் போனாராம். அப்போ ஏற்கனவே போய் இருக்கிறார். ஜீசஸை நீங்கள் புரிஞ்சுங்க. ஜீசஸ் பிறந்த ஒரு கலிலேயா, ஜீசஸ் பிறந்த ஒரு யூதேயா, வளர்ந்த ஒரு கலிலேயா, மறக்கூடாது. பிறந்த ஒரு யூதேயா, வளர்ந்த ஒரு, மறக்க மாட்டீங்களே, பிறந்த நாடு யூதேயா, வளர்ந்த நாடு கலிலேயா. கன்ஃபியூஷன் இல்லையே. பிறந்த நாடு யூதேயா, வளர்ந்த நாடு கலிலேயா. ஆமென். அப்போ யூதேயாவில் தான் பெத்லகேம் இருக்குது, குழப்பம் இல்லையே. என்ன இருக்குது? யூதேயாவில் தான் ஜெருசலேமும் இருக்குது, குழப்பம் இல்லையே. யூதேயா நாட்டில் சிட்டி எது? சிட்டி ஜெருசலேம். வில்லேஜ் எது? பெத்லகேம். இயேசு பெத்லகேம் என்ற கிராமம், எருசலேம் என்ற சிட்டி, யூதேயா என்கிற நாடு. ஆனால் ஊழியம் பண்ண போது அவங்க தாய் மரியாள், அவங்க ஹஸ்பண்ட் இருந்தார்ல ஜோசப், இயேசுவோட கார்டியன், அவரோட ஊர் தான் இது. அந்த அம்மாவோட ஊரோ இதுதான். இவங்களாம் தாவீதோட பேரம்பேத்தி, தாவீதோட வம்சம். ஜீசஸ் வந்து தாவீதோட வம்சம். தாவீது ஒரு ஊரில் பிறந்தார்ல, என்ன ஊர் இது? பெத்லகேம்பா. ஆமாம், ஜெசி த பெத்லகமேட். பெத்லகேமேனாகிய ஈசாய், பெத்லகேமேனாகிய தாவீது, பெத்லகேமேனாகிய இயேசு, தாவீதோட வம்சம். அவங்க தாத்தா தாவீது பெத்லகேம் கிராமத்தில் தானே பிறந்தார். அவர் தான் அந்த சிட்டியை நிறுவினார், ஜெருசலேம். அப்போ எபூசியர் கையில் இருந்துச்சு. அவர் ராஜாவாயிட்டார். ஆடு மேய்க்கிற பையன், பயங்கர டேலண்ட்டு. எப்படி டேலண்ட்டுன்றீங்களா? ஆண்டவரை சூப்பராக ஒர்ஷிப் பண்ணுவாப்புல. கோலியாத்தை வீழ்த்தி ஹீரோவானார். அதுக்கப்புறம் வெறும் ஹீரோயிசம் தான். ராஜாவே ஆகிட்டார். சவுல் செத்துட்ட பிறகு ஊரே சொல்லிடுச்சு இவர் தான் ராஜான்னு. ராஜாவாயிட்ட பிறகு அவரே ஒரு சிட்டி கத்தி முனையில் சண்டை போட்டு பிடிக்கிறார், எபூசியர்கள்லாம் அடித்து வரட்டுது. அதுதான் ஜெருசலேம். அப்போ தாவீதோட பேரனுக்கு ஜெருசலேம் சொந்தமா இல்லையா? சிட்டி ஆஃப் டேவிட். அப்போ யாருதுக்கு? இந்த அண்ணா, இந்த காய்பா, ரோமர்லாம் உட்காந்துக்கிறாங்களே, கொஞ்சம் கூட அறிவு இல்லாதவன்னு நான் நினைக்கிறேன். அந்த எருசலேமோட சொந்தக்காரே யார் தான்? கரெக்டாக சொன்னீங்க, இயேசு. பெத்லகேமோட சொந்தக்காரர் யார் தான்? இந்த பெத்லகேமிலே பிறந்து எருசலேம் ஆலயத்துக்கு போய் வந்து கொண்டிருக்கிற இயேசு ஊழியம் இன்னொரு இடத்துலையும் அதிகமாக பண்ணார். அவுட்ரீச் பண்ணார். அவங்க குடும்பம் இருந்த இடத்துல அவுட்ரீச் பண்ணார். அதுதான் கலிலேயா. அந்த கலிலேயா வந்து கடலோரம். யூதேயானா குன்று, மலை, மலைகள், மலைகள், குன்றுகள், ஆட்டிடையர். இது எது? யூதேயா. ஆனால் கலிலேயா சீபோர்ட். குன்றுகளிலும் ஊழியம் செய்தார். ஆமாம், மலை பிரசங்கமும் செய்தார். அங்கே பாலைவனத்திலையும் மெசேஜ் கொடுத்தார். இப்போ பாலைவனத்தில் மெசேஜ் கொடுத்துட்டு கப்பர்நகூமிலே போகிறார். ஃபுல்லாக ரிச் சிட்டி. நீங்கள் எங்கே போனாலும் கட்டுக்கட்டாக பணம் இருக்கும். ஏன்? என்ன பிஸ்னஸ்ஸு? ஃபிஷ்ஷு, மீன். மீனை பதப்படுத்தி கருவாடாக்கி சீ ஃபுட்டு, ட்ரை சீ ஃபுட் ஆக்கி உலகம் ஃபுல்லாக பண்ணுற பிஸ்னஸ்ஸு. அங்கே போனால் ஃப்ரெஷ்ஷு ஃபிட். இன்னைக்கு மாதிரி ஃப்ரோசன் டெக்னாலஜிலாம் அன்றைக்கி கிடையாது. ஒன்று இங்கே வந்தால் மீனாக சாப்பிடு, ஒரு 2 நாள் 3 நாள் மீனாக சாப்பிடு, என்னவா சாப்பிடு? கருவாடாக சாப்பிடு. இந்த பிஸ்னஸ். அந்த கப்பர்நகூமிலே போகிறார். ஒரு வீட்டிலே ஊழியம் செய்கிறார். ஆமென். இது வந்து அவுட்டரில் உள்ள ஒரு சிச்சுவேஷன் சொன்னேன். கப்பர்நகூம் ரிச்சான சிட்டி. இந்த இடத்துல ஒரு வீட்டில் ஜீசஸ் இடம் கொடுக்கிறார்கள். அவர் நின்று மெசேஜ் கொடுக்கிறார். 2ஆம் வசனம் சொல்லுகிறது,
உடனே ஜனங்கள் கேள்விப்பட்டார்கள், வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அந்த வேர்டு பாருங்க, அவர்களுக்கு வசனத்தை என் கூட சேர்ந்து சொல்லுங்க, அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். இயேசு வசனத்தை போதித்தார். இன்னைக்கு மைக் இருக்கு, இந்த ஒரு 100 பேர்கிட்ட நான் பேசினுக்கிறேன். அன்னைக்கு மைக்கே இல்லை, 5000 பேர்கிட்ட அவர் பேசியிருக்கேன். நம்ம ஜீசஸ், உங்க ஜீசஸ் ஒரு விசை மெசேஜ் கொடுத்தாரு, 5000 பேர், 5000 ஆத்மி உபஸ்தித் தே, 5000 பேர் ஆண்கள் மாத்திரம். அவன் சும்மா வந்திருக்க மாட்டான், ஒய்ஃபோட வந்திருக்கான், பிள்ளைகளோட வந்திருக்கான். कितने हजार लोग वहाँ पे थे हमें पता नहीं. 20,000 30,000 பேர் வந்தாங்க. இயேசு தன் வாயின் வார்த்தைகளால் வசனத்தை போதித்தார். அத்தனை பேரும் கேட்டார்கள். 3 நாள் இரவும் பகலும் கேட்டார்கள். அவர்கள் புசிக்கவும் இல்லை, தண்ணீர் குடிக்கவும் இல்லை. The best orator whom the planet earth has experienced. பேச்சு திறமை படைத்த ஒரே ஒரு மாமன்னன், 3 நாட்கள் மக்கள் அவர் வார்த்தையை கேட்டார்கள் என்றால் அது உங்கள் மன்னன் மாத்திரம்தான். அவர் ஒரு வீட்டில் வந்து பேசுகிறாருன்னா எப்படி ஜனம் கூடும்? முழுவதும் ஜனம். கப்பர்நகூம் அன்றைக்கு வியாபாரத்திற்காக கூட்டம் கூடவில்லை, அன்றைக்கு தெரிந்து விட்டது இயேசு வந்து இருக்கிறார் என்று. திரள் கூட்டம். ஹல்லேலூயா. கேத்ரின் குல்மன் ஒரு ஊழியக்காரி இருந்தாங்க. அவங்க கூட்டத்துக்கு நிறைய பேர் வருவாங்களாம், எக்கச்சக்கமாக ஜனம். ஏன்னா பயங்கரமாக அற்புதம் நடக்கும். அதனால் கேத்ரின் குல்மன் அம்மா ஒரு ரூலே போட்டாங்க. என்னோட மீட்டிங்க்கு வரவங்க பாருங்க, வீல் சேரில் இருக்கிறவங்கள மட்டும் உள்ள உடனே விட்டாங்க. என்னது, நடந்து வரவன் தான், நீ நடந்து வரைய வீட்டில் இருறா. நடந்து வரவன், காரில் வரவெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த ஸ்டேடியம்குள்ளே விட மாட்டாங்க. யார் தான் உள்ள அலோடு? அப்போ அந்த அரங்கம் ஃபுல்லாக என்ன தான் இருக்கும்? வீல் சேரை ஓரம் வச்சுட்டு தூக்கிட்டு போய் சேரில் உட்கார வைப்பாங்க. மெசேஜ் கொடுக்கும்போது அற்புதம் நடக்கும். அதில் ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, கேத்ரின் குல்மன் மீட்டிங்க்கு போனதுக்காக வீல் சேரில் நான் உட்காந்துன்னு போனேன்றார். ஏன்? அந்த அற்புதத்தை காண வேண்டும் என்பதற்காக. அன்னை மாதிரி வீடியோ டெக்னாலஜிலாம் கிடையாது, ஏதோ 1-2 மெசேஜ் தான் அந்த அம்மாது இருக்குது. அதுபோல் இது நம்ம தலைவர். நான் நினைக்கிறேன் வீடு ஃபுல்லாக இல்லை, தெரு ஃபுல்லாக இல்லை, கப்பர்நகூம் ஃபுல்லாகவே பப்ளிக் வீட்டுக்கு போயிடுச்சு, உடம்பு சரியில்லாதவங்க மட்டும்தான் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? ஏங்க, கப்பர்நகூம் ஃபுல்லாக மட்டும் இல்லைங்க, உலகம் ஃபுல்லாக எல்லாருமே அவர் அங்கே வந்துட்டாருன்னா போய் தான் ஆகணும். யாருக்கெல்லாம் உடம்பு சரியில்லையோ இன்றைக்கி புரிஞ்சுங்க, நம்ம டாக்டர் கையில், அவர் கையில், வைத்தியர் கையில், அந்த மருந்து இந்த மருந்து கஷாயம் எல்லாம் சாப்பிட்டுக்கிறோம்ல, எல்லாம் சாப்பிடுங்க, நான் உங்களை வேணான்னு சொல்ல. ஒரு நாள் அவர் கையில் போனால் தான் அற்புதம் நடக்கும். ஆமென், ஆமென், ஆமென். இன்ஸ்டன்ட் அற்புதம் நடக்கும். எதுக்கு ஹோலி கம்யூனியன் எடுக்க சொல்கிறோம்? அது அவர் சொன்னார், நான் பரலோகம் போயிடுவேன், ஆனால் நீ ஒரு அப்பத்தை எடுத்துக்க, என்னன்னு சொல்லி சாப்பிடு. மத்திய 26 படி, என் மாமிசம் என்று சொல்லி சாப்பிடு. ஒரு டம்ளரில் ஜூஸ் எடுத்துக்க, என்னுடைய ரத்தம் சொல்லி சாப்பிடு, நானே உனக்கு சுகம் தரேன்னு சொன்னார். அதனால தான் பிரதர் திருவிந்து எடுக்கிறேன். நீங்கள் எடுக்காதனால தான் ஹாஸ்பிட்டலும் கையுமா இருக்கிறீங்க. பாக்கெட்டில் காசு வருது, யாருக்கு கொடுக்குறீங்க? டாக்டர் சார், நீங்கள் எங்கே டாக்டர் அவர் பாங்க. நோ, இன்றைக்கு கர்த்தர் உங்களை சுகப்படுத்துகிறார். கப்பர்நகூம் முழுவதும் மக்கள் வெள்ளம், எல்லாரும் பலவீனமானவர்கள், அலோடே உடம்பு சரியில்லாதவங்க தான். அந்த நேரத்தில் த மோஸ்ட் எமர்ஜென்சி கேஸ் ஒன்று வருகிறது. இவன் திமிர்வாதக்காரன், இவனால் எழுந்தே நடக்க முடியல. எந்த ஊர்லேருந்து பிடிச்சிட்டு வந்தாங்க தெரியல. 4 பேர் மேல் கூரையை பிரித்து, என்ன டெக்னாலஜியில் கடப்பாறை வச்சு இடித்தானா இல்லை ஓலை வீட அருவாள் வச்சு அந்த கயிறெல்லாம் கட் பண்ணிட்டு இருக்கனான்னு தெரியல, இறக்குகிறார்கள். வசனம் சொல்லுகிறது 4 பேர். பார்க்க 2-3 வசனம், ஏன்னா பைபிள்லேருந்தே படிக்கலாம், நம்ம மிஸ் ஆகக்கூடாது. அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் 4 வசனம் படிங்க. அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். பாத்தீங்களா? அவர் இருக்கிற இடத்துக்கு நேராக மேலே போய் திறப்பாக்கி இறக்குறாங்க. ஜீசஸ் இதுக்கெல்லாம் அப்ரூவ் பண்ணுறார். என் மீட்டிங்கில் நீங்கள் பில்டிங் உடைக்கலான்னு சொல்லிக்கிறார். ஹல்லேலூயா. வாடகை விட்டவங்க கதை என்னான்னு எனக்கு தெரில. ஆமென். என் மீட்டிங்கில் பில்டிங்கை உடைக்கலாம், ஓப்பன் பண்ணலாம் என்று இறக்குகிறார்கள். எத்தனை பேர் இருக்கிறாங்க? 4 பேர் இறக்கிட்டாங்க, திறப்பாக்கி இறக்கிட்டாங்க. இல்லை, நம்ம ஜீசஸ் மட்டும் தான் ஒரே ஒரு ஹீரோ. சொல்லுங்க, இயேசு மட்டும்தான் ஒரே ஒரு ரட்சகன்.
நம்ம ஏன் நம்ம ஊர் மொழியில் சொல்கிறது, இயேசு மட்டும்தான் ஹீரோன்ற வேர்டுக்கு வந்து உண்மையான பைபிள் வேர்டு வந்து ரட்சகன். இயேசு மட்டும்தான் ரட்சகன். நான் இந்த அதிகாரத்தை படிக்கும்போது கண் கலங்கி அழுதேன். அப்பா, இங்கே வந்துக்குது அந்த கூட்டமோ உன்னை நம்பி தான் வந்துக்குது. அந்த 4 பேர் இறக்குறானே அவனும் உன்னை நம்பி தான் இருக்கிறான். ஒருத்தன் படுத்துங்கிறானே அவனும் உன்னை நம்பி தான் இறங்குறான். எப்படிப்பா எல்லாரையும் நீ காப்பாற்றுவியா? ஒருவனும் கெட்டு போகாமல் காப்பாற்றுவேன். ஒருவனும் 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 அவரை நோக்கி கூப்பிடுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். Any man that calleth upon his name will be saved. அவரை நோக்கி கூப்பிடுகிற எவனும், அவன் ஏழையோ பணக்காரனோ அனாதையோ உடம்பு சரியில்லாதவனோ, மனசுல கூப்பிட்டா கூட காப்பாற்றப்படுவான். ஹல்லேலூயா. நம்ம ஜீசஸ் எல்லாருக்கும் பேசிக்கிட்டே இருக்கிறார், அற்புதம் நடந்துகிட்டே இருக்குது. திறப்பானது அந்த 4 பேர் பார்க்கிறார். அந்த 4 பேரில் உள்ளதை கவனிக்கிறார். மகன் இங்கே எதிர்க்க உட்காந்துக்கிறாரு, இந்த குழந்தை உட்காந்துருக்கு, நான் அவனை தான் பார்க்குறேன். அவன் மனசுக்குள்ளே என்ன ஆகுதுன்னு என்னால் பார்க்க முடியாது. ஆனால் உங்கள் ஜீசஸ் நேராகவே உன் மனசில் பார்த்து உனக்கு வேண்டியதை ஸ்பாட்லேயே கொடுப்பாரு. அதான் ஜீசஸ். என் மனதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு இயேசுக்கு தெரியும். ஏன் இயேசுவை நீங்களும் நான் அப்படியே சேர்த்து பிடிச்சிக்கிறோம். நம்ம மனசுக்கு என்ன வேணுன்றதை தகுந்து தருவார். கிருபையாய் தருவார், அன்பாய் தருவார், இரக்கமாய் தருவார், பாசத்தோடு தருவார், நேசத்தோடு தருவார். சாக விடவே மாட்டார். சாத்தானை கூட சாகடிப்பாரே தவிர நம்மை காப்பாற்றுவார். அந்த 4 பேரோட விசுவாசத்தை காண்கிறார். நான் நினைக்கிறேன் அந்த 4 பேரும் அந்த கயிறில் இறக்கி இப்படி கையெடுத்து கும்பிட்டுருப்பாங்க. சாமி, இவனை கொண்டாந்து உங்ககிட்ட சேர்த்துட்டேன், இனிமேல் எங்களுக்குன்னா கவலைக்குது, இறக்குன வேகத்தில் நாங்கள் ஏறி போயிடுறோம், நீங்கள் காப்பாற்றுங்கன்னு சொல்லி சரண்டர் பண்ணியிருப்பான். இப்படி கை எடுத்து கும்பிட்டுருப்பான். ஜீசஸ் இப்படி காட்டியிருப்பார். இல்லை அவனுங்க ஜீசஸ்க்கு சல்யூட் வச்சுருப்பானுங்க. உங்கள்கிட்ட கூட யாராவது பிரச்சனையோடு இருந்தாங்கன்னா கொண்டாந்து ஜீசஸ்கிட்ட போட்ட பிறகு தான் உங்கள் வேலை முடிஞ்சிச்சு. நீங்கள் கிளம்பி போயிடக்கூடாது, நான் வரேன், நான் ஹெல்ப் பண்ணுறேன், நான் போகிறேன்னு. நீங்களும் மாட்டிப்பீங்க. திமிர்வாதக்காரனை குணமாக்க இந்த பூமியிலே வல்லமை இல்லை. சொல்லுங்கள், திமிர்வாதக்காரனை குணமாக்க இந்த பூமியில் வல்லமை இல்லை. கேன்சரை குணமாக்க இந்த பூமியிலே, பிசாசை துரத்த இந்த பூமியிலே வல்லமை உன்னதத்திலே இருக்கிறது. பைபிள் எப்போதும் உன்னதத்திலிருந்து வரத்தை பற்றி சொல்லும். பரிசுத்த ஆவி உங்களிடத்திலிருந்து வரும்பொழுது, உன்னதத்தில் இருக்கிற ஆவியானவர் உன்னிடத்தில் வரும்போது எனக்கு ஒத்தாசை வரும். என் கண்களை இப்ப புரிஞ்சிச்சா? பவர் எங்க இருக்கு? உன்னதத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து. பரலோகத்தினால படைக்கப்பட்ட ஒரு சின்ன காலனிங்க பூமி. பரலோகம் படைச்சிருக்கு. இந்த பூமிக்கு உயிரை பரலோகம் தான் கொடுக்குது. இந்த பூமியில் உயிர் இருக்கிறதுக்கு பரலோகத்திலேருந்து சூரியன் ஆப்ரேட் ஆகுது. உங்கள் சூரியன்கிட்ட நீங்கள் போகவே முடியாது. முதல்ல அவனால் வாழவே மாட்டீங்க. மின்னல் வேகத்தில் போனாலும் நீங்கள் போகிறதுக்குள்ள உங்கள் ஆயுசு காலம் முடிஞ்சிடும். அது கிட்ட போக முடியாது, அவ்வளோ சூடு இருக்குது. அந்த பூமி, அந்த சூரியன் அங்கே எரிஞ்சால் தான் இங்கே உங்கள் வீட்டில் கத்திரிக்காய் வெண்டைக்காய் நீங்களே உயிராக இருப்பீங்க. அப்படிதான் யார் ஆப்ரேட் பண்ணுது? பரலோகம். சூரியனுக்கு கட்டளை கொடுக்குறது பரலோகம். உயிர் நமக்கு கொடுத்தது யார்? பரலோகம். ஆமென். ஹல்லேலூயா. 4 பேருடைய விசுவாசத்தை காண்கிறார் இயேசு. படிங்க, அவர்கள் விசுவாசத்தை கண்டார். போதும், வேர்ட் பை வேர்ட் யூ ஷுட் ஃபாலோ தி சர்மன். முதல்ல 4 பேரோட விசுவாசத்தை பார்த்துட்டார். நீங்கள் ஒரு ஆளை சர்ச்சுக்கு விசுவாசமாக கூட்டின்னு வந்தீங்கன்னா முதல்ல உங்களை பார்த்து உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் ஜீசஸ் கொடுப்பார். இப்போ உடம்பு சரியில்லாதவங்க எங்கே வரணும் சொல்லுங்கள்? ஜீசஸ் கையில் வரணும். கடன் பிரச்சனையோடு இருக்கிறவங்க எங்கே வரணும்? ஜீசஸ் கையில். பிசாசு பிடிச்சவங்க எங்கே வரணும்? ஜீசஸ் கையில். மகனே, நீ கூட்டின்னு வராத வரைக்கும் காப்பாற்றுதல் கிடையாது. ஜீசஸ் போய் பார்த்துன்னு போங்க அப்படிலாம் ஜீசஸ் போக மாட்டார். ஒருவன் தன்னை விசுவாசிக்கிறானா என்பதை இயேசு செக் பண்ணுவாருங்க. ஒருத்தர் ஜீசஸை நம்பலைன்னா அவங்கள காப்பாற்ற மாட்டார். நம்பிட்டாங்கன்னா காப்பாற்றாமல் விட மாட்டார். பார்க்குறவங்க எல்லாம் இதான் கேள்வி, என்னை நம்புகிறாயா, என்னை விசுவாசிக்கிறாயா, என்னை விசுவாசிக்கிறாயா, என்னை விசுவாசிக்கிறாயா, என்னை விசுவாசிக்கிறாயா, என்னை விசுவாசிக்கிறாயா தான் கேட்டார். அவரை விசுவாசிக்காதவங்களை அவர் கேர் பண்ணவே இல்லை. அவர் காலில் விழுந்தவங்களை காப்பாற்றாமல் போகவே இல்லை. 4 பேர் எடுத்து வந்து இறக்கிட்டாங்க. அவனை பார்த்தார். திமிர்வாதக்காரனை நோக்கி 4 பேரை பார்த்துட்டார். ஒரு பார்வை போதும், ஒரே ஒரு பார்வை. அவங்க போயிட்டாங்க. இவனை பார்த்தார். இதான் மெயின். பார்த்து ஒரு ஸ்ட்ரேஞ்ச் வேர்டு சொல்கிறார். நீங்களும் நான் தானே சொல்லுவான், தலைவலிக்குதா, கை தூக்க முடியலையா? எந்த கை தூக்க முடியல? இதானப்பா. சாப்பிட்டியா? காலையில் கையில் காசு வச்சுக்கிறியா? இந்தா ஒரு 500 ரூபா பிடி, நான் ஒரு அட்ரஸ் எழுதி தரேன், அந்த டாக்டர் கையில் போ. இதெல்லாம் நம்ம பேசுவோம். சாப்பிட்டியா? இந்த 2 இட்லி சாப்பிடு. டாய்லெட் போயிட்டியா? இந்த பேம்பர்ஸ் மாற்றிக்கோ. இயேசு கேட்குறார் பாருங்க. ஹி ஐடென்டிஃபைஸ் த ப்ராப்ளம். பாருங்க, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்றார்.
கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். உலக ரட்சகர் நமக்கெல்லாம் தின்றதுக்கு சோறு படைச்சார். கத்திரிக்காய், வெண்டைக்காய், பீன்ஸு, முள்ளங்கி எல்லாமே படைச்சவர் அவர் தான். மீன், கறி, முட்டை, காற்று எல்லாமே படைச்ச அவர். அதை பற்றிலாம் பேசாமல், ஸ்கேன் ரிப்போர்ட் பற்றி பேசாமல், மூளையில் எவ்வளோ பிளாக் இருக்குன்றதெல்லாம் பேசாமல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை பேசுகிறாரு. உன் பாவம் பேசுகிறாரு. அப்போ அது சீரியஸான விஷயமா இல்லையா? ஆமென். நிறைய பேசலை, டைரெக்டாக சப்ஜெக்ட் வராரு. உன் பாவங்கள் உனக்கு. ஆக வியாதிக்கும் பாவத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்பதை உலக ரட்சகர் சொல்லித்தரார். பாவம் மன்னிக்கப்பட்டால் வியாதி சரியாகும். பாவம் கண்டினியூ ஆனால் வியாதியும் இருக்கும், போகாது. ஆமென். ஒரு மச்சம் ஒன்று வருது, குழந்தையிலேருந்து இருக்குது. 80 வயசு ஆன பிறகு இருக்குமா இருக்காதா? அந்த மச்சத்தை கூட லேசரில் நீங்கள் எடுக்கலாம், ஆனால் பாவம் போகாது. அந்த பாவம் எவ்வளோ டேஞ்சரான இஷ்யூவாக இல்லாமல் வானத்தையும் பூமியும் படைச்ச தேவனே வந்து சாகிறார்னா இட் இஸ் டேஞ்சரஸ். இட் நீட்ஸ் பவர் டு கிளியர் அவுட் சின். பாவத்தை அகற்றுவதற்கு பவர் வேணும். நீங்களும் நான் அப்படியே பாவம் என்ன யார் பண்ணிட்டா, யார் பண்ணல, நான் பண்ணேன், என்ன இவர் ஒழுங்கா, அவர் ஒழுங்கா, அவர் ஒழுங்கா, இவர் ஒழுங்கா, கிறிஸ்டியன்ஸ் ஒழுங்கா, பாஸ்டர் ஒழுங்கான்னு கேட்குற மகனே, பாவத்தை மறைக்கலாம், பாவத்தை கிளியர் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியாது? உங்கள் வீட்டில் தீப்பத்தி எரிஞ்சிச்சு, உப்பு என்னது இன்னும் கொஞ்சம் தவிடு, இன்னும் கொஞ்சம் பொடி, இன்னும் கொஞ்சம் பேப்பர், இன்னும் கொஞ்சம் அட்டை, இன்னும் கொஞ்சம் கட்டெல்லாம் போட்டு மூடி வைக்கிறீங்க. எவ்வளோ நாள் மூடுவீங்க? இட் ஹாஸ் டு பி எக்ஸ்டிங்விஷ்டுன்னுவாங்க. ஃபயர் அணைக்கப்பட வேண்டும். அவனை பார்த்து சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு, அவங்கள விசுவாசத்தை பார்க்குறாரு. இவனுக்குள்ள பயம் இருக்குது. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்றார். ஹல்லேலூயா. மகனே, அந்த வேர்டு என்னதுங்க? எவனாவது ஒரு பாவியை பார்த்து மகனேன்னு சொல்லுவானா? ஒரு வியாதியஸ்தனை பார்த்து மகனேன்னு சொல்லுவானா? ஒரு வியாதியஸ்தனாய் தகுதியை இழக்கிறான், ஒரு பாவியாய் தகுதியை இழக்கிறான். அவர் தகுதியை கொடுக்கிறார், மகனே என்று அழைக்கிறார். ஜீசஸ்க்கு நாங்கள் வயசு இருந்திருக்கோம், 30 வயசு அவருக்கு. அவனுக்கு எத்தனை வயசுன்னு தெரில. 60 வயசோ 70 வயசோ 80 வயசோ எத்தனை வயசுன்னு தெரில. ஒன்றும் 10 வயசு பையன் ஒன்றும் வந்து படுக்கலை. ஒரு மனிதன் என்று வசனம் சொல்லுகிறது. அவனை பார்த்து மகனே என்று அழைக்கிறார் என்றால் உண்மையில் அவர் ஆதாமுக்கு முன்பதாக இருந்து இருக்கிறார். ஆதாம் தான் உங்கள் தகப்பன் என்றால் அந்த ஆதாமை காட்டிலும் பெரியவர் இயேசு. யோனாவிலும் பெரியவர், தாவீதிலும் பெரியவர், மோசேவிலும். த பவர் டு ஃபர்கிவ். ஃபஸ்ட்டு டைட்டில் பார்த்துருக்குறோம். பாவங்களை மன்னிக்க அதிகாரம் யார் கையில் இருக்குங்க? பாஸ்டர் கையிலையா? உங்கள் கையிலையா? உங்கள் பிரதர் கையிலையா? உங்கள் ஒய்ஃபு கையிலையா? உங்கள் ஹஸ்பண்ட் கையிலையா? போகிறவங்க வரவங்க கையிலையா? பணக்கார கையிலையா? இயேசு கையில். சொல்லுங்க, என் பாவங்களை, எல்லாரும் பேச மாட்டேங்க, என் பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் என் இயேசுவின் கையில். இட் இஸ் அத்தாரிட்டி, இட் இஸ் பவர். சும்மா நான் உங்களை பாவத்தை மன்னிச்சிட முடியாது, நீங்கள் என் பாவத்தை மன்னிச்சிட முடியாது, அதெல்லாம் நடக்காது. கர்த்தர் மன்னிக்க வேண்டும். இன்றைக்கு கர்த்தர் மன்னிக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமையில் முதல் வல்லமை நிறைய இருக்குது, அதெல்லாம் நான் பேசலை. இன்றைக்கி 3 தான் பேச போகிறேன். ஃபஸ்ட்டு என்னதுங்க? பாவங்களை மன்னிக்கிற வல்லமை. கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். இயேசு என் பாவங்களை மன்னித்தார். நான் விசுவாசிக்கிறேன். இப்போ விசுவாசத்தான். ஆனால் நீங்கள் அதுக்கு முன்னாடி கேட்கணும், என் பாவத்தை மன்னிங்கன்னு நீங்கள் கெஞ்சணும். சும்மா தரமாட்டார். இவன் பார்வை அவர் காலில் விழுந்துருச்சு. பார்வையிலே காலில் விழுட்டான். அவனுக்கு தெரியுது நின்று இருக்கிற ஒரு சாதாரண ஆள் இல்லைங்க, உலக ரட்சகர். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு ஆழமான ஒரு சப்ஜெக்ட் சொல்லித்தரேன். எத்தனை பேர் நைட்டில் கனவுல உயிர் போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா, சிலரோட அப்பா இறந்து போயிருப்பாங்க, அம்மா இறந்து போயிருப்பாங்க, தாத்தா இறந்து போயிருப்பாங்க, மாமா சித்தப்பாலாம் இறந்து போயிருப்பாங்க. அவங்க கூப்பிட்டா எழுந்து போயிடுவீங்க. வாப்பா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டா போயிடுவீங்க? போயிடுவியா? போயிடுவீங்களா? இயேசு கூப்பிட்டா தான் போகணும். உங்கள் கனவுல கூட நீங்கள் ஒருத்தரை தான் தேடணும். அவர் பேர் என்ன பேருங்க? இமோஷனல் அட்டாச்மெண்ட்டில் யாரையும் தேடின்னு போக முடியாது. ஏன் தெரியுமா? நீங்கள் யாரோட இமோஷனல் அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறீங்களோ அவங்களே இயேசு தான் காப்பாற்றணும். யாரும் ரட்சகர்கள் கிடையாது. யார் தான் ரட்சகர்? உங்கள் பார்வை யாரை தான் நோக்கி இருக்கணும். தெளிவாக புரிஞ்சுங்கப்பா. கனவுல கூட நீங்கள் யாரை தான் தேடணும். அந்த கனவு நமக்கு லாஸ்ட்டு கனவாக இருந்தால் அப்படியே கனவுலே காணாமல் போயிட்டோம்னா, உயிர் போயிடுச்சுன்னா போது தானே, தூக்கத்தில் போது தானே.
யார் கூட போனாங்கன்னு தெரியலையே, யார் கூட தான் போனோம்? இயேசு. என்னங்க? இயேசு. அவன் பார்வை இயேசுவை பார்த்தது. பாவ மன்னிப்பு பெற்று அவரோடு இணைந்தான். த பவர் டு ஃபர்கிவ். இரண்டாவது 12th verse, 11th and 12th, the power to heal. படிக்கலாமா? நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார் என்று சொல்லுகிறேன் என்றார். the power to heal. அவனை கொஞ்சம் தூக்கி விடுங்களேன், அவரை கொஞ்சம் உட்கார வைங்களேன், அவரை கொஞ்சம் தூக்கின்னு வெளியே போங்களேன், அவருக்கு ஒரு ஸ்ட்ரெச்சர் எடுத்துவாங்களேன், அவருக்கு காலில் ஒரு ஸ்ப்ளிண்ட் போடுங்களேன், அவருக்கு ஒரு மாத்திரை கொடுங்களேன், அவருக்கு ஒரு கட்டு போடுங்களான்னு சொல்ல எழுந்துருன்னாரு. அப்பா நீ கொடுக்குற கட்டளை சாதாரண கட்டளை இல்லைப்பா. இல்லை, இவனுக்கு வந்து திமிர்வாதக்காரன் என்றால் இங்கிலீஷ் வசனத்தின் பிரகாரம் பார்க்க வேண்டும் என்றால் இங்கிலீஷ் வசனத்தெல்லாம் போட்டிருக்கு பாருங்கள். ஆக்சுவலாக நம்முடைய இந்திய மெடிக்கல் டெர்மினாலஜியில் சொல்லணும்னா அந்த வார்த்தை வந்து ஸ்ட்ரோக். என்னதுங்க? பேரலிசிஸ் இருக்கிற ஸ்ட்ரோக். ஸ்ட்ரோக் எப்போ வரும்னா மூளையில் 2 விஷயத்தில் வரும். ஒன்று வந்து பிகாஸ் ஆஃப் இஸ்கீமியா, போக வேண்டிய இடத்துக்கு ரத்தம் கம்மியாக போனால் ஸ்ட்ரோக் வரும். ரைட்டா? பிகாஸ் ஆஃப் ஹெமரேஜ். ஹெமரேஜ்னா ரத்த குழா உடஞ்சிட்டா ஸ்ட்ரோக் வரும். ஆமேன். 2ல் எது வந்தாலும் உங்களால் என்னாலையும் காப்பாற்ற முடியாது. ஒரு 1 கோடி ரூபாய் வச்சுட்டு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் படுத்துனீங்கன்னா வேணால் ட்ரை பண்ணுவாங்க. உங்களுக்காக இல்லை, அந்த 1 கோடி ரூபாய்க்காக ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கும் சொல்கிறாங்க இப்போ அட்வான்ஸ்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணால் கூட, ஏஐ டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணால் கூட 72 மணி நேரம் வரைக்கும் டைம் இருக்குன்றாங்க. எனக்கு தெரில, ஸ்ட்ரோக்கு மட்டும். ஹார்ட் அட்டாக்கில் அந்த பிளாக் வந்துச்சுன்னா அது கடவுள் கூட கடவுள் தான். இவ்வளோ தான் நம்ம. இது எத்தனை நாள் ஸ்ட்ரோக்குன்னு எனக்கு தெரில. ஒன்ஸ் அந்த ஸ்ட்ரோக் பீரியட்லாம் முடிஞ்சு ரத்தம் கசிஞ்சது தான். இப்போ கசியல, சரியாயிடுச்சுன்னா சரி வீட்டுக்கு கூட்டின்னு போங்க, கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸசைஸ் பண்ணி காப்பாற்றுங்கன்னுவாங்க. கசிஞ்சிக்கினே இருந்தால் ஆப்ரேஷன் பண்ணி அதை நிறுத்த பார்ப்பாங்க. ஒன்று இவங்க நிறுத்துவாங்க, இல்லை அதுவே நின்றோம், ஏதாவது ஒன்று ஆகிடும். இல்லை அடைப்பு ஏற்பட்டால் அடைப்பை எடுத்து விட பார்ப்பாங்க. இதான் ட்ரை, அடைய விட முடியாது. இவனுக்கு கசிவு ஏற்பட்டு கை கால்லாம் விழுந்து செட்டில் ஆகிக்கிறான், உயிராக இருக்கிறான். அவ்வளோ இன்னும் கசிவு இருக்கா இல்லை குறைஞ்சிருக்கா, ரத்தம் போகாமல் தடுத்துருக்கான்னு எனக்கு தெரில. ஹீ இஸ் பேரலிட்டிக். அவரோட கட்டளை அந்த பிரெயினில் போய் அந்த ரத்த குழாயில் ரத்தத்தை போக வைக்கிறது மட்டும் இல்லை, செத்துப்போன பிரெயின் அணுக்களெல்லாம் உயிரோடு எழுப்புது. அதெல்லாம் நடக்காத விஷயமாச்சு. ஆமேன். எத்தனை பேர் ஃப்ரெஷ்ஷான வாழைப்பழம் வாங்கிட்டு வந்துக்கிறீங்க? வாங்கிட்டு வந்துக்கிறோம்ல, வாங்கிட்டு வந்துக்கிறோம், அழகாக இருக்கும்ல, ரைப்பன், நாளைக்கு சாப்பிட்லான்ற மாதிரி நீங்கள் வச்சுருப்பீங்க. ரைட்டா? அந்த பழத்தை கீழே போட்டிங்கன்னு வைங்க, என்ன பண்ணிட்டீங்க? சீப்போடு கீழே போட்டிங்க. ஒரு 4 பழத்தை கீழே போட்டிங்க, 4 பழத்தை கீழே போடல. 4 எடுத்து பிரிக்கும் போது இதில் எந்த பழம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், எந்த பழம் அழுகுன மாதிரி இருக்கும்? ரைட்டா? இந்த கீழே விழுந்த பழத்தை 2 நாள் கழிச்சு இன்னும் எப்படி இருக்கும்? அதை 3 நாளுக்கு முன்னாடி இருந்த மாதிரி ஆக்க முடியுமா உங்களால்? ஏதாவது மருந்துக்குதா? ஊசிக்குதா? ஃப்ரிட்ஜில் வச்சா, ஃப்ரீசரில் வச்சா இன்னும் தான் கெட்டு போயிடும். அதை உங்களால் மாற்ற முடியாதுன்னா உங்கள் மூளையை உங்களால் மாற்ற முடியாது. இது நான் சொல்ல, இது டாக்டரோட விளக்கம். ஆமேன். அதான் பேரலிசிஸ். அவனை பார்த்தா எழுந்து நடன்றாரு. ஆமேன். அது அவனுக்கு மட்டும் கட்டளை இல்லை, அவன் மூளைக்கும் கட்டளை. மூளைக்கு மட்டும் கட்டளை இல்லை, பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம், அந்த மூளை வாயிலாக கை காலுக்கெல்லாம் கட்டலை. அதுக்கு மட்டும் கட்டலை இல்லை, ரத்த நாளத்துக்கெல்லாம் கட்டலை. நடைய மறந்துட்டு இருப்பான்ப்பா இவன். 6 மாதம் ஒரு மனுஷன் நடக்கலைன்னா அதுக்கப்புறம் உடம்பு சரியானா கூட நீங்கள் நடக்க வச்சா அவன் நடக்க மாட்டான். அவன் பெட்ரிடன் பேஷண்ட், சுகமானா கூட நடக்க மாட்டான். எல்லாத்துக்கும் கட்டளை. எழுந்துரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. இது சாதாரண விஷயம் இல்லை பிரதர், இதுதான் பவர். அல்லேலூயா. சுகமாக்கும் வல்லமை. சொல்லுங்க மகனே, சொல்லு, சுகமாக்கும் வல்லமை. சொல்லுங்க, இயேசுக்கு சுகமாக்கும் வல்லமை. இந்த வல்லமை யாருக்கு வேணும்? அப்ப ப்ரே பண்ணிட்டே இருங்க, அவர் காலில் இருங்க. எத்தனை பேர் பிரேயரை விசுவாசிக்கிறீங்க? அற்புதம் நடக்கணும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு அற்புதம் நடக்க வேண்டும், அவர் காலில் இருங்க, அவர் பாதத்திலே இருங்க. சாமி, அந்த திமிரவாதக்காரன் தான் நான். பல நாள் அந்த திமிரவாதக்காரன் மாதிரி நான் இருந்துக்கிறேன், என்னை காப்பாற்றிருக்காரு. பல நாள் திமிரவாதக்காரங்களை தூக்கி விழுந்து விடுற மேலே இருக்கிற 4 பேரில் ஒரு ஆளாக நான் இருந்துக்கிறேன். பல நாள்
யாரோ தூக்கிட்டு வந்து யாரோ சரியாகிறத சுற்றி வட்டாரத்தில் உட்காந்து எட்டி பார்க்குற ஜனமாகவும் நான் இருந்திருக்கிறேன். அத்தனை முறை எல்லாருக்கும் நன்மை செய்கிற என் இயேசுவை மாத்திரம்தான் நான் பார்த்திருக்கிறேன். அவருக்கு சுகமளிக்கும் வல்லமை இருக்கிறது. ஃபர்ஸ்ட் பவர் நாங்கள் த பவர் டு ஃபர்கிவ், செகண்ட் பவர் த பவர் டு ஹீல். தமிழில் சொல்லுங்க, மன்னிக்கும். அடுத்தது இருக்கா ஜீசஸ் கையில்? வரம் இல்லைங்க அவருக்கு. அதை நமக்கு கொடுத்தாருன்னா அது பேர் வரம். அவர் கையில் இருந்தால் அது நமக்கு கொடுத்தா வரம். அவர் கையில் இருந்தால் வல்லமை. வரம்னா கிஃப்ட்டு. இந்த அப்படி கொஞ்ச நாள் சுகமாக்குன்றாரு. வரம் அவர் கையில் உள்ளது. உங்களுக்கு வரம் வேணுமா வல்லமை வேணுமா? வரம் வேணும்னா யாராவது சுகம் பண்ணுற பாஸ்டர் பின்னாடி போயிடுங்க. வல்லமை வேணும்னா உங்கள் இயேசு பின்னாடியே போயிடுங்க. அவர் காலில் உட்காந்துருங்க, அவர்கிட்ட இருங்க, அவர் பாதத்தில் இருங்க, அவர்களே ஜெபம் பண்ணுங்க, டெய்லி பைபிள் பிரிங்க. சாமி உங்கள் காலில் உட்காந்துருக்கேன்னு சொல்லுங்கள். அந்த 4 பேரில் ஒருத்தனாக போங்க, இல்லை படுத்துனுக்கிற ஒருத்தனாக போங்க, இல்லை சுற்றி இருக்கிற கூட்டத்தில் ஒரு ஆளாக போங்க, இல்லை இயேசுவோட 12 சீஷரில் ஒரு ஆளாக போங்க. இல்லைனா அன்றைக்கி இயேசுக்கு டீ போட்டு கொடுக்குறதுக்கு யாராவது வச்சுருந்தாங்களா அந்த ஆளாக நீங்கள் போங்க. இல்லைனா உயிர் இல்லாத இயேசு நின்றுட்டுக்கிறார் அந்த பில்டிங், அதில் ஒரு கல்லாவது போங்க. அந்த வாய்ப்பு கிடைச்சா கூட போதும். இயேசு இருக்கிற இடத்துல உங்களையும் என்னையும் இயேசு வைப்பார். நம்மளை நான் லிவிங் திங்காக இயேசு படைக்கலை, லிவிங் திங்காக படைச்சிருக்கார். அதற்காக நன்றி சொல்ல வேண்டும். 2 வல்லமை பார்த்தோம். ரிப்பீட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் வல்லமை ஆமென், மன்னிக்கும் வல்லமை. மூன்றாவது வல்லமை என்ன வல்லமைங்க? காலிங். உங்களை யார் கூப்பிட்டது? யாரோ கூப்பிட்டுருப்பாங்க, இங்கே வான்னுவாங்க, எழுந்து போயிடுவோம். புரிஞ்சுங்க, காலிங் வல்லமை ரொம்ப பெருசு. தூக்கத்தில் கூட கனவுல கூட யாரை தேடணும்னு சொன்னேன்? அம்மா கூப்பிட மாட்டாங்க, கூப்பிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. அவங்க போயிட்டாங்க பரலோகம், யார் தான் கூப்பிடணும்? அப்படி வந்தால் கூட சொல்லணும், ஏசு கூப்பிட்டா தான் நான் வருவேன். கவனிங்க, உயிர் போகிற நிலமை வந்தால் யார் கூப்பிட்டா போகணும்? தாத்தா கூப்பிட்டா, ஃப்ரெண்டு கூப்பிட்டா, செத்து போன ஃப்ரெண்டு கூப்பிட்டா, பட்டாம்பூச்சி கூப்பிட்டா, தும்பி கூப்பிட்டா. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தார் நம்முடைய சபையில். அவர் அடிக்கடி சொல்லுவார், நைட்டில் பட்டாம்பூச்சி வந்து என்னை கூப்பிடுது ஒரு டைம் சொல்லி, உன் டைம் முடிஞ்சிச்சு வான். அவர் இறந்துட்டார், ஆனால் அவர் சொன்னதை நான் சீரியஸாக எடுத்தேன். அவர் விளையாட்டை போல் சொல்லுவார். அது பேர் வந்து லூசிபரா, என்னை வந்து வா போகலாம் அப்படின்னு கூப்பிடுச்சு. நான் சொன்னேன், ஏய் என்ன கூப்பிட்ற அப்படின்னு சொன்ன. விளையாட்டை போல சொன்னார், லூசிபர் தான்டா சாத்தான், பேரே சொல்லிக்கிறான் அவங்ககிட்ட கனவுல. நீ யார் கூப்பிட்டா தான் போனோம்? கனவுல கூட, நினைவில் கூட, நேரில் கூட ஏசு தான் கூப்பிடணும். ஆமென். எங்கள் ஏசு ஒன்றும் வந்து கூப்பிட்டு என்னை பயமுறுத்துறவில்லை. ஏசு வந்தால் நானே போவேன். அதான் எங்கள் இயேசு. அல்லேலூயா. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் இருப்போம். சாத்தான் சொல்லுவான், நீ பாவத்தில் இருக்கிற, ஏன் கூட தான் வரணும். சொல்லடே, பாவத்திலேருந்து காப்பாற்ற தானே இயேசுவே வராரு. சாத்தானுக்கும் பாவத்துக்கும் சம்பந்தம் இருக்குது, உங்களுக்கும் பாவத்துக்கும் சம்பந்தம் இல்லை. நீங்கள் பாவியாக இருந்தால் கூட இப்போ கூட பாவத்தை டினோன்ஸ் பண்ணிட்டு ஓடி போன்னு அதை உதாசி தள்ளி விட்டு இயேசு விட வரலாம். த பவர் டு கால், அழைக்கும் வல்லமை. மூன்றாவது பாயிண்ட்டுக்கு போகிறோம். அழைக்கும் கூப்பிடும். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, என் பெயர் சொல்லி என்னை அழைக்க என் இயேசுக்கு இன்றைக்கே முழு அதிகாரம் கொடுக்கிறேன். என் பெயரை சொல்வதற்கு அதிகாரமே இல்லை என்று சாத்தானுக்கு கட்டளை கொடுக்கிறேன். அல்லேலூயா. சாத்தான சொல்ல, என் பேரை சொன்னாலே செத்த. நீ யாரா என் பேரை சொல்றது? யார் என் பேரை சொல்றது? என் ஆண்டவர் மட்டும்தான் என் பெயரை சொல்ல வேண்டும். சூப்பரா? எத்தனை பேருக்கு இந்த ஸ்லாக்கியம் வேணும்? அப்போனா இப்போ மெசேஜை கேளுங்க. ஆமென். ஒருவனை அழைக்கிறார். அந்த வசனம் எங்க? ஆல்ரெடி நான் படிங்க. அவர் பாருங்க, போதுமா. அல்பேயுவின் குமாரனாகிய லேவி. யாருங்க? லேவி. என்னதுங்க? என்ன பேரு? மத்தேயு. ஆமென். மட்டன் என்றால் கிஃப்ட்னு அர்த்தம். மட்டன் இப்போ சர்ச்சை முடிஞ்சதும் இருக்குல்ல, அப்படின்னா அர்த்தம் கிஃப்ட். யாஹூ என்றால் யெகோவா தேவன். யெகோவா தேவன் கொடுத்த வரம், கிஃப்ட். யாருங்க? மத்தேயு, மத்தியாஹூ. ஆமென். இந்த மத்தேயு இன்னொரு பேர் என்னது? லேவி. ரைட்டா? பைபிள் வந்து ரொம்ப உன்னதமான புஸ்தகங்க. மத்தேயு எக்ஸலண்ட்டாக எழுதியிருப்பார். ஆமென். இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்.
கமிஷனர்னு போடலாம், இன்கம் டேக்ஸ் கமிஷனர். இது நடக்கிறது கப்பர்நகூமில், சீ போர்ட், பணம் புரளுகிற இடம். அதுவும் எங்கே அதிகமாக புரளும்? டேக்ஸ் வாங்குற இடத்துல. கரெக்டா? எல்லா பணமும் எந்த வழியாக வந்து தான் போகணும்? வந்து டேக்ஸ் கலெக்டர் கலெக்ட் பண்ணி ரோம்க்கு அனுப்புவார். பணம் புரளுகிற இடம் டேக்ஸ் கலெக்டர். வரி வசூலிக்கிற இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் போய், இயேசு ரோமர்கள் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் போய், ஆமென், ஆயத்துறையில் உட்கார்ந்து இருக்கிறதை, இட் வாஸ் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் டேக்ஸ், டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். ஜீசஸ் ரோட்டோரமாக போய் டேக்ஸ் கொடுக்குறவர்ல, டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போய் வா அப்படின்னு கூப்பிடுறவர். ஹல்லேலூயா, கை தட்டலாமா? இது அவங்க ஜீசஸோட பவர். எனக்கு நல்லா தெரியுது, ஊழியத்துக்குன்னா யாருக்கு மக்கள் அவனை அனுப்பிடுறாங்க, யாருக்கு படிப்பேர்லையே அவங்களை அனுப்பி. இந்த பையனுக்கு படிப்பேரில் பாஸ்டர் கூட போயிடு, இந்த பையனை ஸ்கூலில் டீச்சர் திட்டுறாங்க, யார் கூட போயிடு? பாஸ்டர் கூட போயிடு. இல்லை, நம்ம ஜீசஸ் வந்து அப்படிப்பட்ட பிள்ளைங்களை கூப்பிடலன்னு நான் சொல்ல, அவனை எக்ஸலண்ட்டாக மாற்றிடுவார். நீங்கள் உண்மையாக கரெக்டாக பொருத்தனை பண்ணிங்கன்னா ஜீசஸே ஏமாற்ற நினைக்கக்கூடாது. சர்ச்சுக்கு அனுப்புவோம், இந்த பாஸ்டர் எப்படின்னா தேத்திக்கிட்டு அவனை படிக்க வச்சானா நம்ம எடுத்துப்போம். நல்லா இருக்கா ஐடியா? ஆண்டருக்கு தான் ஆண்டருக்கு தான் ஆண்டருக்கு தான் சொல்லுவோம். படிச்சு நாளைக்கு பெரிய ஆகிட்டோன்னா சம்பளத்தெல்லாம் நம்ம எடுத்துப்போம், நம்ம வேலைக்கு கூப்பிட்டுப்போம். கற்றுக்க தானே போகிறான். அந்த மாதிரிலாம் ஜீசஸ் கையில் சொல்ல முடியாது. ஹீ இஸ் கோயிங் டு கால். யாரை அழைக்க போகிறார்? ஆயத்துறையில். ஆமென். எந்த துறையிலங்க? ஆயத்துறையில் அமர்ந்து கொண்டிருக்கிற லேவி என்கிற மத்தேயு. ஆமென். இந்த கப்பர்நகூம் சிட்டியில் உள்ள லேவி என்கிற மத்தேயுவை அழைக்கிறார். ஆமென். 12 சீஷர்களில் ஒருவர். ஆமென். புது நியூ டெஸ்டமெண்ட்டில் உன்னதமான ஒரு புஸ்தகத்தை எழுதியிருக்கார். 4 சுவிசேஷம் இருக்குது. சொல்லுங்கள். மத்தேயு ஃபஸ்ட்டு யார் எழுதினது? மார்க்கு தான் ஃபஸ்ட்டு எழுதியிருக்காரு. ஆனால் உங்கள் பைபிளில் மத்தேயு தான் ஃபஸ்ட்டு இருக்கும். பெரிய புஸ்தகம் இது. மத்தேயுவா, மார்க்கா, லூக்காவா, யோவானா? யோவானில் 21 சாப்டர் தான்மா. சொல்லுங்கள். மத்தேயு 28 சாப்டர் இருக்குது. மார்க்கில் எத்தனை இருக்குது? 16 இருக்குது. லூக்காவில் எத்தனை இருக்குது? 24. வெரி குட். அப்போ யார் அதிகமாக எழுதினது? மத்தேயு நீங்கள் படிச்சிங்கன்னா அது ஹீப்ரூஸ்க்கே எழுதின மாதிரி இருக்கும். ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்துனுடைய. அப்போ இது யார் படிப்பா? ஹீப்ரூஸ். அறிவாளிகள், ஞானிகள், ஞானிகளை தொடும்படியாக மத்தேயுவை அழைக்கிறார். அல்லேலூயா. ஆமாம். இந்த மொழி கிரீக்கு மொழியில் எழுதியிருப்பார். கிரீக் காப்பி இருக்குது, லத்தீன் காப்பி இருக்குது. ஒரு சந்தோஷமான விஷயம்னா மத்தேயு ஹீப்ரூவில் எழுதின ஒரு காப்பியும் கிடச்சிருக்கு. பழைய ஏற்பாடு தான் ஹீப்ரூ, புதிய ஏற்பாடு ஃபுல்லாக லாட்டின் கிரீக் தான். ஆனால் மேத்யூ மட்டும் ஹீப்ரூ வருஷனும் இருக்குது. அல்லேலூயா. ஏன்? இயேசு என்கிற உலக ரட்சகர், யூதர்களே உனக்கு தான் ஃபஸ்ட்டு ரட்சகர். ஆமென். தேவகுமாரன் தான் இயேசு. ஆனால் அவர் ஆபிரகாமின் குமாரன் போது தான் யூதனுக்கு சுருக்கு நேரம். ஐயோ, எங்கள் தாத்தா இயேசுவோட தாத்தாவா? ஆமாடா. தாவீதின் குமாரனும். ஐயோ, தாவீது எங்கள் ராஜா வச்சே, உங்கள் ராஜாவோட பையன் தான்டா இயேசு. இப்போ நான் சொன்ன பாருங்கள், பெத்லகேம் யார் ஊர்? தாவீதோட ஊர். அடுத்தது யார் ஊர்? அண்ணா, காய்பா, அவன்லாம் வேஸ்ட்டு. எருசலேம் யாரோட ஊர்? தாவீதோட ஊர். அப்போ யாரோட ஊர்? அங்கே போய் ஏரோது உட்காந்துக்கிறார் அரண்மனையில். பட்டா எடுத்துன்னு போனார்னா இயேசு, ஏரோது பையன் ஓட வேண்டிதான். வராரு, மறுபடியும் வருகிறார். ஒலிவமலை மேலே இறங்கி வரார். ஆமென். இந்த முறை பிறந்து வர மாட்டார், பறந்து வருகிறார். அல்லேலூயா. வானத்திலேருந்து பறந்து வருகிறார். அன்னைக்கு தனியாக மரியாள் வயிற்றில் பிறந்தார். இன்றைக்கி உங்களோட என்னோட வருவார். அல்லேலூயா. அன்னைக்கு ஏரோது வாழ்ந்துன்னு தான். இன்றைக்கி அவர் கால் வைக்கும்போது யார் வாழ்ந்தாலும் கதை அவ்வளோதான். எங்கள் ராஜா பேசவே வேணாம், அவர் ஊருங்க அது. அந்த ஊரில் அமர்ந்து கொண்டு உலகத்தை ஆள போகிறார். ஏன் தெரியுமா? இந்த பூமி ஒரு டாய்னா, அந்த டாய் அவங்க அப்பா படைச்சதே அவர் பிள்ளைக்காக தான். அதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும், இந்த பூமி எப்படி வைக்கணும், இந்த பூமி எப்படி நிறுத்தணும், என்ன பண்ணணும், எல்லாமே தெரிஞ்சவர் இயேசு தான். அவர் தான் ஆட்சி செய்வார். அவங்க டேடி அவருக்கு ஆட்சி காலம் கொடுத்துருக்காரு, 1000 வருடம். எத்தனை வருடம்? 1000 வருடத்துக்கு அப்புறம் எங்கன்னு கேட்குறீங்களா? அதுக்கப்புறம் பரலோகம் போயிடுவார். பரலோகத்தை வந்து திரும்பி பூமி ஆப்ரேட் பண்ணுவார். நித்தியமாக யோகமாக வாழ வைப்பார். மரணத்தை ஜெயிப்பார். முதல்ல ஃபஸ்ட்டு ஃபைட்டே மரணம் கூட தான். ஆமேன்.
அப்புறம் சாத்தான் கூட தான். இவங்களெல்லாம் தொடுறதே கிடையாது, பார்க்கறதுலே சாவு. என் ஆண்டவருடைய உயிர் சாத்தானை சாவடிக்குது. அவருடைய நாசியின் சுவாசத்தினால் அவனை அதான் பண்ணுவார். அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கும் நாசியில் சுவாசம் இருக்குது, அதுதான் கம்மியாக வேலை செய்யுதுன்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஒன்று வந்து கையில் இப்படி வைப்பாங்க, ஆக்சிமீட்டர், பல்ஸ் ஆக்சிமீட்டர் இல்லை, அதை வச்சதுன்னா காட்டுது SpO2 லெவல் 95 கீழே இருக்கு, ஆக்சிஜன் வை அப்படின்வாங்க. நமக்கு அப்படியே கொலை நடுங்கும், ஐயோ அப்படின்னு. ஏன்? நாசியில் சுவாசம் கம்மியாக இருக்கான். நாசியின் சுவாசத்தினால சாத்தானை எதுவும் பண்ணுவார். இயேசுவோட ரிலேட் பண்ணிங்கன்னா உயிரோட ரிலேட் பண்ணுறதா அர்த்தம். இயேசுவோட டிட்டாச் பண்ணிங்கன்னா சாவோட கனெக்ட் ஆகிறதா அர்த்தம். அதனால தான் இயேசு இயேசு இயேசு. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அல்லேலூயா. இப்போ அழைக்கிற வல்லமையை பற்றி பேசி கொண்டிருக்கிறேன். இந்த மத்தேயு சுவிசேஷகனை அழைக்கிறார். அல்லேலூயா. இந்த மத்தேயு அல்பேயுவின் குமாரனை அவர் அழைக்கிறார். இவருடைய அர்த்தம் என்றால் யெகோவா தேவனுடைய வெகுமதி என்ற அர்த்தம் என்கிற இவனை அழைக்கிறார். ஆமென். இந்த மனிதனை அழைத்ததுனால என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். 4 சுவிசேஷத்தில் ஒன்றை அந்த மனிதன் நமக்காக எழுதி படைக்கிறான். ஆமென். கப்பர்நகூம் உள்ள மெயின் சிட்டியில் டாப் மோஸ்ட் பொசிஷனில் கோடிக்கணக்கான சம்பளம் சம்பாதித்து கொண்டிருந்தவனை அழைத்தார். ஹல்லேலூயா. அவன் உடனே ஒரு விருந்து வைத்தான். அந்த விருந்துக்கு யூதர்கள் போக மாட்டேன்னு மறுத்தாங்க. ஏன்? அது டாக்ஸ் பணம். ஆமென். ஒரு ஒழுங்காக வேலைக்கு போவதர் வீட்டில் ஒரு விருந்து கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும்? பயங்கரமாக காசு வைக்கிற வீட்டில் போனால் விருந்து யார் வீட்டில் நல்லாயிருக்கும்? காசு வச்சிருக்கிறவர் என்ன கொடுப்பாரு? வெறும் கறி சோறு போடுவார். ஜீசஸ் அங்கே உட்காந்து சாப்பிட்றாரு. 2 ப்ராப்ளம் நடக்குது. ஒரு டீம் வந்து சொல்லுது சீஷர்கள் கையில், இந்த யோவானோட சீஷர்கள்லாம் பாவம் ஃபாஸ்டிங்காகிறாங்க, நீங்கள் இருக்க மாட்டீங்களான்னு கேட்குது. இவன் சிரிச்சுக்கிட்டே சிக்கன் 65 சாப்பிட்டுங்கிறான். நான் ஒன்றும் ஃபாஸ்டிங்கில் எங்கள் தலைவர் கொடுத்தாரு, நான் சாப்பிட்டேன்னு சொல்கிறான். இது யோவான் பின்னாடி போனால் என்ன தான் ஃபாஸ்டிங். உடனே பரிசேயர் சதுசேயர் அவங்கெல்லாம் இந்த கெட்டவங்க வீட்டிலலாம் சாப்பிட மாட்டாங்களே, நீங்கள் யார் சொன்னது கெட்டவங்கன்னு? எங்கள் இயேசு போனார்னே கெட்டவன் தான் நல்லவன் ஆகிறாரு. அப்புறம் நான் கெட்டவன் வீட்டில் சாப்பிடல பிரதர், யார் வீட்டில் சாப்பிட்றோம்? நல்லவன். இது ப்ராப்ளம். இந்த சாப்டரில் படித்து பாருங்க. இயேசுவை நம்பினவர்களுக்கு அவ்வளோ ஆசீர்வாதம். சாப்பாடு போடுறவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். சாப்பாடு மத்தேயும் ஆசீர்வதிச்சார். மீதி எல்லாரும் இயேசு பின்னாடி போன அத்தனை பேருக்கு சாப்பாடு போடுறான். அவ்வளோ பணம். இவனை அழைத்தார். ஆமென். காஸ்பல் ஆஃப் மார்க் தான் இவரோட இன்னொரு பேரை சொல்லுது. பேர் மத்தேயு, இன்னொரு பேர் லேவி. ஆமென். யூதர்கள் இவனை வந்து ஒரு ட்ரைட்டர்னு நினச்சிக்கிட்டாங்க. ஏன்னா இவன் வரி யார் கையில் வாங்க போகிறான்? எந்த ஊர் இது? கப்பர்நகூம். கப்பர்நகூம் எங்கே இருக்குது? இஸ்ரேலில். அப்போ வரி யார் கையில் வாங்குவான்? இஸ்ரேலர்கள் கையில். வரி வாங்கி எங்கே அனுப்புகிறான்? ரோம் இருக்குது. அதனால் யூதர்களுக்கு இவனை பிடிக்காது. கவர்மெண்ட் வேலையை பார்க்குற நீ, என் கையில் வரி வாங்கி நீ கொடுக்குற, நீ சம்பளமாக வாங்குற நீன்னு கோபம். ஆமென். இன்றைக்கு அவனை ஊழியத்துக்கு அழைத்தார். அல்லேலூயா. முதலாவதாக சினாப்டிக் காஸ்பல். மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கும். யோவான் வந்து நான் சினாப்டிக், அது முற்றிலும் வித்தியாசமானதாக இருக்கும். இந்த வேதத்தை எழுதினவர் மத்தேயு. மத்தேயு சுவிசேஷத்தை எழுதினவர் யாருங்க? மத்தேயு பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்கிறேன். அன்றைக்கி ரோமன் கவர்மெண்ட்டில் வேலை வாங்குறது சாதாரண விஷயம் இல்லை, கஷ்டமான வேலை. அதுவும் நான் ரோமன் வாங்க முடியாது. ரோமனாக பிறந்தா தான் ரோமன் கவர்மெண்ட் வேலை. மத்தேயு வாங்கினார். கேட்டால் இன்டெலிஜென்டான பர்சன். இன்றைக்கி நீங்கள் ஷார்ட் ஹேண்ட்லாம் படிக்கிறீங்களே, அன்றைக்கே ஷார்ட் ஹேண்ட் தெரிஞ்சு வச்சுருந்தவர் உங்கள் மேத்யூ. அவரோட சாப்டரை படித்து பாருங்கள். சூப்பராக கோரிலேட் பண்ணியிருப்பார். ஆபிரகாம்லேருந்து எடுத்துன்னு வந்திருப்பாரா? லாஸ்ட்டில் ஜீசஸ் மறிக்கிற வரைக்கும் பேர், ஊர், ஹீப்ரூ ஃபெஸ்டிவலு, இம்மானுவல்னா என்ன, யோசேப் யார், மரியாள் யார், தேவதூதன் யாருன்னு அழகாக சூப்பராக எழுதியிருப்பார். ஷார்ட் ஹேண்டு தெரியும். ஆமென். இந்த சர்ச்சுக்கு யார் யார் எத்தனை வருஷம் வர்றீங்க? 8 வருஷம், 9 வருஷம், 10 வருஷம் வரீங்கள? எத்தனை வசனம் டைரி வச்சுக்கிறீங்க? இப்போ எடுத்துக்கிடுங்களேன். கட்டுரை எழுத முடியுமா? 3.5 வருஷம் தான் ஜீசஸ் கூட சுற்றினான். 28 அதிகாரம் உள்ள புஸ்தகத்தை கொடுத்துருக்கான். வார்த்தைக்கு வார்த்தை பொக்கிஷம். ஞானியா இல்லையா? ஷார்ட் ஹேண்ட் தெரிஞ்சவரா இல்லையா? போர் அடிக்காமல் தேவையில்லாத வார்த்தை இல்லாமல் வெறும் சப்ஜெக்டு. மத்தேயு, த பவர் ஆஃப் காலிங். அவர் அழைத்தாரே அந்த வல்லமை. என் மகனே, என் மகளே, என்னை நல்லா கண்ணை திறந்து பாருங்கள். அந்த மத்தேயுவை அழைத்த அதே இயேசு தான் உன்னை அழைக்கிறார். கீபோர்டில் வந்து நிற்க சொல்லுமா அவரை. அந்த மத்தேயு அழைத்த அதே இயேசு தான் உன்னை அழைக்கிறார்.
அந்த அந்த திமிர்வாதக்காரனை சுகமாக்கின அதே இயேசுதான் உன்னை சுகமாக்குகிறார். இந்த திமிர்வாதக்காரனுடைய பாவத்தை மன்னித்த அதே இயேசுதான் உன் பாவத்தை மன்னிக்கிறார். உங்களுக்கு இன்றைக்கி யாருக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு பாவ பாரம் இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவர் நீங்கன்னா உங்களை மன்னிப்பார். நீங்கள் பலவீனத்தோடு இருப்பீங்க, சுகவீனம் கொடுமா பலவீனத்தோடு இருப்பீங்க, சுகவீனத்தோடு இருப்பீங்கன்னா உங்களை சுகப்படுத்துவார். என்னை அழைச்சிங்களா ஆண்டவரே, இதோ நான் வருகிறேன் என்றால் என் பின்னே வா என்பார். ஏன் சிரிக்கலாமா? உங்களை இயேசு, உங்களை இயேசு, உங்கள் இயேசு. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவர் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், அவர் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். என் துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்கு அளிப்பார். என் துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்கு அளிப்பார். என்று உணர்ந்து நீயும் இயேசுவை நோக்கினார், இல்லை இல்லா இன்பம் பெற்றிடுவாய். என்று உணர்ந்து நீயும் இயேசுவை நோக்கினார், இல்லை இல்லா இன்பம் பெற்றிடுவாய். இயேசு அழைக்கிறார், இயேசு மன்னிக்கப்பட்டது என்றார். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். என் பின் சென்று வா என்றார். 3 பவர்ஃபுல்லான வேர்ட்ஸ். ஜீசஸ் திரும்பி ரிப்பீட் பண்ணல, ஒரு முறை தான் இயேசு சொல்வார். வெளிச்சம் ஆகாய விரிவு உண்டாக, கரெக்ட் தானே? வெட்டாந்தரை
காணப்பட ஒரு முறை தான், 2வது டைம் சொல்ற அளவுக்கு ஒன்றும் நம்ம பெரிய ஆளுங்க கிடையாது. ரிசீவ் பண்ணிக்கலாமா? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது நான் சொன்னேன், நான் ஆமேன்னு வாங்கிக்கோங்க. ஓகே மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. சந்தேகப்படக்கூடாது. இனிமே சொல்றது ஜீசஸ். இன்னும் கொஞ்சம் போல்டா அவர் வார்த்தையை வச்சு பேசலாம். மார்க் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின்படி உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஆமென். மார்க் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின்படி நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ. அப்பனா என்ன அர்த்தம்? உன் பலவீனம் சரியாயிடுச்சு, சுகவீனம் சரியாயிடுச்சு, ஏஞ்சிட்டீங்க. சொல்லுங்க, வியாதி சரியாயிடுச்சு, முட்டி வலி சரியாயிடுச்சு. ஆமென் சொல்லுங்க. செஸ்ட் வலி சரியாயிடுச்சு, கிட்னி ட்ரபிள் சரியாயிடுச்சு, வயிறு வலி சரியாயிடுச்சு, தலைவலி சரியாயிடுச்சு, மஞ்சக்காமால சரியாயிடுச்சு, உப்பு சரியாயிடுச்சு, சர்க்கரை சரியாயிடுச்சு. இயேசுவின் நாமத்தினால் நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ. Third one, மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின்படி எனக்கு பின் சென்று வா. சத்தமாக சொல்ல போறீங்க, எனக்கு பின் சென்று வா. மார்க் 2:14 படி எனக்கு பின் சென்று வா. மார்க் 2:14 படி எனக்கு பின் சென்று வா. இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு சுகம், உங்களுக்கு பாவ மன்னிப்பு, உங்களை அழைக்கிற அழைப்பு உங்கள் வாழ்க்கையில பலிப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சத்தமாக நீங்க என்ன சொல்லணும்? ஆர்ப்பரிங்க, 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 ஆர்ப்பரிங்க. இயேசுவின் நாமத்தினால் ஆர்ப்பரிங்க. உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. உங்களை சுகப்படுத்தினார், உங்களை அழைக்கிறார். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம், வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சணம் என்னும் தலை சிராவை தலையிலே போட்டுக் கொள்கிறோம். செஸ்டில் நீதி என்னும் மார்க்கவசத்தை மார்பிலே தரித்துக் கொள்கிறோம். இடுப்பில் சத்தியம் என்னும் கச்சையை இழையிலே தரித்துக் கொள்கிறோம். காலில் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்துக் கொள்கிறோம். ரைட் ஹேண்ட் ஆவியின் பட்டயமாகிய வேதவசனத்தை கையில் எடுத்துக் கொள்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் விசுவாசம் என்னும் கேடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு பொல்லாங்கானவன் நெய்யும் அக்கினி ஆஸ்தாரங்களை அவித்து போடுகிறோம். சொல்லுமா, இயேசுவின் இரத்த கொட்டைகளை நானும் என் குடும்பத்தாரும் என் சபையாரும் என் நண்பர்களும் என் பிள்ளைகளும் சந்தோஷத்தோடு ஆரோக்கியத்தோடு பாதுகாப்போடு நோய் நொடி இல்லாமல் கடன் இல்லாமல் வாழ்வோம். சாத்தானின் கோட்டைகளை தகர்த்து அநேக கோடி ஆத்துமாக்களை இயேசுக்கென்று சொந்தமாக்குவோம். நாங்கள் எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்போம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. Bless the Lord, oh my soul. Bless the Lord, oh my soul. And all that is within me, bless His holy name. King of kings, forever and ever. Lord of lords, forever and ever. King of kings, forever.